எப்படி எது பேசிஸ்ல? இல்ல ப்ரோ ஆக்கரோன்ல தான் ப்ரோ எடுக்கிறேன். ஆக்கரோன், இன்டெகிரீன் பிளாட்ஃபார்ம், பக்ரவுட், ஒரு 4-5 பிளாட்ஃபார்ம் இருக்கு. எல்லாத்துலயும் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஒருத்தர் மேக்ஸிமம் டூப்ளிகேட்ல தான் ப்ரோ விழுது. 6 மந்த் இதே வேலையா தான் ப்ரோ இருக்கேன். அப்படியா? ஒன்றும் கிடைக்கல. மேக்ஸிமம் எக்ஸஸ் பக் தான் தேடி தான் கிடைக்க மாட்டேன். எக்ஸஸ் ஈஸி ரிவார்ட் கொடுத்துருவாங்க, பட் கிடைக்க ரொம்ப டஃப்பாக இருக்கு ப்ரோ. அப்படி என்ன மாதிரி மெத்தடாலஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? லைக் ஒரு பக் பவுண்டி டார்கெட் எடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி அதை ப்ரொசீட் பண்ணுறீங்க? அது சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்படின்னா பக் பவுண்டி ப்ரோ வெர்ஷன் யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. கிராக்டு வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறேன். ஓகே. அதில் வந்து ஆட்டோமேட் பண்ணி விட்டுருவேன். அந்த இது ஸ்கேனர்ஸ் ஆட்டோமேட் பண்ணி விட்டு அதில் ஏதாவது ஓவர்ஸ்டேட் ரிஜெக்ஷன் சின்ன சின்ன இது காட்டும். அதை மேனுவலாக டெஸ்ட் பண்ணி அனுப்புவேன். ஃபர்ஸ்ட் டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அவ்வளோவா தெரியல பேன் பண்ணுறப்ப அந்த CORS பக் அதான் தெரியும். அதை வச்சு தான் அனுப்பிட்டு இருந்தேன். கிராஸ் ரிசர்வ் ஷேரிங் அந்த இது, இந்த ஓவர்ஸ்டேட் இன்ஜெக்ஷன் ஒரு 2-3 பேக்கை வச்சு தான் ப்ரோ தெரியும். அதை வச்சு ஓடிட்டு இருந்தேன். ஆனால் பெரிய பக் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியல. ஓகே ஓகே. அவ்வளோ ஈஸியாக அந்த பாயிண்ட்ஸ் பேராமீட்டர் என் பாயிண்ட்ஸ் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஓரளவுக்கு வந்து இவ்வளோ ஃபெயிலியர் இத்தனை ரிப்போர்ட் ஃபெயிலியர் ஆனாலும் நல்லா கற்றுக்கிட்டேன் ப்ரோ. இந்த மெச்சூர் வந்திருக்கு. ஓகே இப்படி தான் வரும், இப்படி அனுப்புறோன்ற ஒரு நாலேஜ் இருக்கு. நான் கற்றுக்கிட்டேன் நிறையா. ஓகே ஓகே ப்ரோ. நம்ம சேனல்ல வந்து இந்த டேப் நாப்பிங் பக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? அப்படி யாரும் போடல வரைக்கும் வீடியோ. நானும் எத்தனை பேர்கிட்ட கேட்டுட்டேன். டேப் நாப்பிங் ஆக்சுவலாக இருக்குது ப்ரோ. பிளான் பண்ண கண்டென்ட்ஸ் தான். ஆக்சுவலாக நம்ம சேனல் கூட ஒர்க் இப்போது சிவான்னு சொல்லிட்டு என் கூட ஒருத்தர் இருக்கார். அவரும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக என் கூட சேனலுக்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அவருமே இந்த கண்டென்ட் சொல்லியிருக்காரு. அதுவுமே நம்ம கண்டென்ட் லைனப்பில் இருக்குது. எங்கே எல்லாமே இப்போது என்ன மாதிரி இருக்கிறதே ஒரு நாள் தான் டைம் ஆக்சுவலாக வீக்கில். ஸோ அதை ஹேண்டில் பண்ணி ஒரு வீடியோ போடுறதே வந்து இதுவாக தான் இருக்குது. ஸோ இப்படி லைனாக வச்சுருக்கோம் கண்டென்ட்ஸு. வாரம் இறக்கிடலாம். டேப் நாப்பிங் நோட் பண்ணி தான் வச்சுருக்கோம். அதுவும் போட்டுடலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. உங்கள் ப்ரோ வீடியோக்காக தான் ப்ரோ வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். எப்படா சண்டே வரும்னு. ஏன்னா கொஞ்சம் ஃபர்ஸ்ட்லாம் வீடியோலாம் 40 மினிட்ஸ் போட்டிங்க, அடுத்து 33 நிமிஷம் ஆக்குறீங்க. இப்போ இன்னும் குறைச்சிட்டு வரீங்க டைமிங்க. கொஞ்சம் அதாவது 40 மினிட்ஸ் வரைக்கும் போட்டிங்க நல்லா இருக்கும் ப்ரோ. அப்படியா? ஆனால் அதிக கண்டென்ட் நிறைய சொல்லி கொடுப்பீங்க, அதுக்காக தான். ஓகே ஓகே, அது போட்டுடலாம். அது பிரச்சனை இல்லை. அதான் கண்டென்ட்டில் இப்போ நம்ம எடுக்கிற வல்னரபிலிட்டிக்கு வந்து அந்தளவுக்கு டைம் நீடாக இருந்துச்சுன்னா அது போகும். அது சின்னதாக ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது அப்படின்னா நம்ம எப்படி சொல்கிறது, அதிலே வந்து அந்த டைமே என்ன தான் நினைக்கிறேன். ரொம்ப அப்புறம் தூக்கம் வந்துடும். அப்போ ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ஓகே கிரேட். சரி, இப்போ நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மோஸ்ட்டாக நம்ம கவர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டாக கவர் பண்ணுறோம். அப்புறம் ஆண்ட்ராய்ட் ரிலேட்டாக ஒரு 3 வீடியோஸோ 2 வீடியோஸோ போட்டுருவோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது இல்லாமல் இங்கே எல்லாருமே வந்து என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போது ஒரு சில பேருக்கு நெட்வொர்க் ரிலேட்டடாக வந்து நான் அதில் கவர் பண்ணியிருக்க மாட்டேன், பெருசாக கவர் பண்ணியிருக்க மாட்டேன். ஏதோ 1-2 வீடியோ வந்து இந்த ஹேக் த பஸ்ஸில் ட்ரையாக் மீ சால்வ் பண்ணுறது இருக்கும். ஆனால் அதை தவிர நான் பெருசாக நெட்வொர்க் சைடில் எதுவுமே போயிருக்க மாட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட்ஸ்லாம் வேணுன்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களோட இதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அப்லோட்ஸ் பண்ணுவோம். ஸோ எல்லாருமே பேசலாம், எல்லாருமே மைக் கன்வெர்ட் பண்ணி பேசலாம், நோ இஷ்யூஸ். அதுக்கு முன்னாடி கௌஷிக்யம் ப்ரோ என்மேப் அண்ட் ஒயர் ஷாக் சீரிஸ் போடுங்க, பேசிக் டு அட்வான்ஸ். ஓகே ப்ரோ, பண்ணிடலாம். என்மேப் ஸ்டார்டிங்லேருந்து அட்வான்ஸ் செஷன் வரைக்கும் போயிடலாம். சின்ஸ் ஒயர் ஷார்க்கும் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. என்மேப் அண்ட் இது ஒயர் ஷார்க்கிங் மேக்ஸிமம் வந்து லோக்கல் நெட்வொர்க் அந்த மாதிரி தானே ப்ரோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ மற்ற இதுனா கொஞ்சம் செக்யூராக தானே வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ஃபயர்வால்லாம் பிளாக் பண்ணோம், அவ்வளோ ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியாது நெட்வொர்க்கிங்கில். இல்லை இப்போ நம்ம நெட்வொர்க் டெஸ்டிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்குறதோட இப்போது ஒன்ஸ் நீங்கள் கெரியர் வந்து இல்லை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட்ஸ் வந்து இன்டர்னல் அசஸ்மெண்ட் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த டைமில் வந்து எல்லா நெட்வொர்க்குமே உங்களுக்கு ஆக்சஸபிள் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆர்கனைசேஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து அவங்க ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்கோப் எல்லாமே ஆக்சஸபிளாக தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து என்மேப் மாதிரி டூல்ஸ், ஒயர் ஷாக் மாதிரி டூல்ஸ்லாம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அது நெட்வொர்க் ரிலேட்டாக போகிறீங்கன்னா அது யூஸ்ஃபுல் தான் ஆக்சுவலாக. அது கற்றுக்கணும், அதான் பேசிக்கே ஆக்சுவலாக என்மேப் பேசிக். ஆனால் பக்ஸ் மேக்ஸிமம் அந்த வெப் அப்ளிகேஷன் தான் ப்ரோ அதிகமாக இருக்குது. அதில் தான் நமக்கு நிறைய ஸ்கோப் கண்டுபிடிக்கிறதுக்கு. கரெக்ட். இப்போ வெப் அப்ளிகேஷன் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கோப் தான் ஆக்சுவலாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டின்றது வந்து ஒரு செக்யூரிட்டியில் ஒரு பார்ட்டு தான். ஆனால் அது இப்போ நீங்கள் மேஜராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 8443 வந்து வெப் அப்ளிகேஷன் அந்த 2 போர்ட் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? அது தவிர்த்து ஒரு ஐபியில் வந்து ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்குது. எஃப்டிபியாக இருக்கட்டும், எஸ்எஸ்டியாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிபியாக இருக்கட்டும், இல்லை வந்து எஸ்எம்டிபி. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கா உங்களுக்கு இந்த 2 போர்ட் தான் நீங்கள் மெயின் ஆக்சஸபிள் பண்ணுறீங்க. ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் வந்து சைபர் செக்யூரிட்டி பண்ணுறீங்க, லைக் ஒரு கம்பெனிக்கோ ஒரு இதுக்கோ வந்து அசஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் ஸ்கோப் உள்ள கம்பெனி இருக்குது. அது இல்லாமல் என்ன சொல்லிடுவாங்கன்னா
இது இந்த சப்நெட்டில் இருக்க ஐபிஸ்லாம் வந்து எங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் பண்ணித்தாங்க, விஐபிடி பண்ணித்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து அந்த ஐபியில் வந்து நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட போர்ட்ஸ் ரன் ஆகும், டிசிபிலும் சரி யூடிபிலும் சரி. நீங்கள் வந்து வெப் அப்ளிகேஷன் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அந்த வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டட் பாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் இப்போது அந்த சர்வீஸ் ரிலேட்டட் இருக்கிற ஓப்பன் போர்ட்ஸ் நான் சொன்னது, அந்த சர்வீஸில் ஒன் நீங்கள் கவர் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு அசஸ்மெண்ட் நீங்கள் பண்ணணுன்னாலே வந்து எல்லா போர்ட்ஸுமே வந்து நீங்கள் லைக் அதோட ஸ்டேட்டஸ் எடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். வெப் வந்து ஒன் ஆஃப் த ஸ்கோப் தான். வெப்பில் இருக்க பக்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து என்னென்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நெட்வொர்க் சைடும் இன்னும் ஸ்கோப் இருக்குது. ஓகே ப்ரோ. ஓகே இப்போ ஒரு எஸ்டிஆர் ஹேக்கர் ப்ரோ, எஸ்டிஆர் ஹேக்கர் உங்கள் உண்மையான பேர் என்ன? செல்வம் ப்ரோ. செல்வமா? ஆமாம், நான் தான் உங்களை அதிகம் இந்த கமெண்ட் கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸு. இல்லை எஸ்டிஆர் ஹேக்கர், எங்களுக்கு எஸ்டிஆர் ஹேக்கர் தான் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு எங்க. ஓகே ஓகே. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போது? ஒர்க்கிங்கா இல்லை காலேஜா? சிலம்பம் மாஸ்டர் ப்ரோ. சிலம்பம் மாஸ்டரா? சிலம்பம் அண்ட் யோகா எடுத்துட்டு இருக்கேன் ஸ்கூல்ஸில். இப்போ லாக்டவுனால வேலை இல்லை, வீட்லேயே தான் இருக்குது 6 மாதம். அதனால பக் பவுண்டியில் ஏதாவது ரிவார்ட் கிடைக்காதான்னு போராடிக்கிட்டு இருக்கேன். மோட்டிவேட் பண்ணி தான் போட்டுட்டு இருக்கேன். ஒரு நாள் இதாக தான் செய்யுது. ரிப்போர்ட்ஸ் நாட் அப்ளிகபிள் தான் போட்டுருவாங்க. இருந்தாலும் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நிறைய படிப்பேன், ரைட்டர்ஸ்லாம் படித்து சரி நம்ம தான் கண்டுபிடிக்க முடியுன்ற இதில் தான் இன்னும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ, கீப் ஆன் ட்ரைங் ப்ரோ. நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கோர்ஸ் கூட எடுங்க, மேக் பண்ணுங்க ப்ரோ. கோர்ஸ் எடுக்கலாம். இப்போ என்ன ப்ராப்ளம்னா, இப்போ நம்ம கோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணணும். அந்த ரெக்குயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, அந்த ஒரு நம்ம சொல்லித்தரது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரிஜினாலிட்டி வந்து கிடைக்காம போயிருமோன்ற ஒரு கன்சர்ன் இருக்குது எனக்கு. இப்போ நான் வந்து ஃப்ரீயாக இது பண்ணுறேன், யூடியூப்பில் போடுறேன்னா நான் ஏதோ ஒரு டாபிக் படிப்பேன், என் ஃப்ரெண்ட்ஸ்டையும் அந்த டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். அதில் வர அவுட்புட் எடுத்து அப்படியே வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணிடுவேன். எனக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது, எந்த ஒரு ப்ரெஷருமே இருக்காது, இதை இன்றைக்கி கொடுக்கணும் அப்படின்லாம். ஆனால் இதுவே நம்ம கோர்ஸ் மாதிரி போக ஆரம்பிச்சிட்டோன்னா அது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்லேயே மாட்டிக்கும். அதுதான் அதனால தான் வந்து கோர்சஸ் எதுவும் பிளான் பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக முடிஞ்சளவுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எல்லாமே வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு அந்த ஒரு மைண்ட் செட்டை தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஃப்ரீயாக கிடைக்கிற ஷூஸ் வேல்யூ இருக்காது ப்ரோ. மேக்ஸிமம் ஒரு கண்டு ஃப்ரீயாக கிடச்சுன்னா அது மேக்ஸிமம் வந்து பார்க்குறதோட சரி ட்ரை பண்ண மாட்டாங்க. அது ஒரு கோர்ஸாக வாங்கி மேக் பண்ணுறப்ப வாங்கியிருக்கோம், கற்றுக்கிட்டு ப்ராக்டிக்கல் பண்ணுறோன்ற அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் அவங்களுக்கு கண்டிப்பாக. அதோட வேல்யூ எப்போ ப்ரோ தெரியும். இப்போ நீங்கள் வந்து மணி மேக்கிங்காக மோட்டிவேட்டாக பண்ண போகிறதுல அந்த கற்றுக்கணுன்றக்காக தானே போடுறீங்க. அது கொஞ்சம் இதாக பண்ணிங்கன்னா இன்னும் நாங்களும் நிறைய கற்றுக்குறோம், கண்டென்ட் நிறைய எடுக்க முடியும். நீங்கள் அதுக்காக மேக் பண்ணுவீங்க எங்களுக்காக, அதுக்காக ப்ரோ கேட்குறோம். ஓகே ஓகே, பார்ப்போம், ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அதுவும் ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் சிலபஸ்லாம் உட்காந்து ரெடி பண்ணணும். எங்களுக்காக கொஞ்சம் பண்ணுங்க ப்ரோ. பண்ணிடலாம் ப்ரோ. அதான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு தான் ப்ரோ இருக்குது. உங்கள் ரிப்போர்ட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து வீடியோஸ் நல்லா சொல்லி தரீங்க, அதை வச்சு கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கொஞ்சம் கோர்ஸ் எடுத்தீங்கன்னா நல்லா பண்ணிடுவேன், பக்கௌண்ட் ஏதாவது அடிச்சிருவேன். ஓகே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே பக் பவுண்டி பண்ணுறப்போ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வல்னரபிலிட்டியை மட்டும்தான் லைக் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறீங்களா, இல்லை எப்படி பண்ணுறீங்க? லைக் அந்த அப்ளிகேஷன் ஃப்ளோ பேஸ் பண்ணி யாராவது எப்படி பண்ணுறீங்க பக் பவுண்டி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் ஸ்டார்டிங் வந்து என் டெஸ்டிங் பீரியட்லேயே வந்து எப்படின்னா வெறும் எக்ஸசைஸ் மட்டும் தேடிட்டு தான் இருப்பேன், வேறு எதுவுமே நான் பண்ண மாட்டேன். அப்போ எனக்கு ஒன்றுமே ப்ராப்பராகவே தெரியாது. ஓகேவா? அப்போ என் கூட இந்த எனக்கு ரெண்டு சீனியர் இருக்காங்க, கோபி, விவேக். இவங்க 2 பேர் தான் வந்து அந்த டைமில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே டீச் பண்ணி ஓரளவுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து இவங்க தான் ஹெல்ப்ஃபுல்லாக இப்போ வரைக்குமே. ஸோ அதனால் இப்போது நீங்கள் என்ன மாதிரி பக்ஸ் ஃபைண்ட் பண்ணுறீங்க? ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நீங்கள் எந்த இடத்துல லேக் ஆகுறீங்கன்ற மாதிரி நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எஸ்டிஆர் ஹேக்கர் செல்வம் இல்லாமல் எல்லாருமே நீங்கள் சொன்னீங்கன்னா கூட மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒன்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நானும் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு செஷன் பேஸ்டோ லாஜிக் பேஸ்ட் வரணும் அப்படி அந்தளவுக்கு பார்க்கவே மாட்டேன். ஏன்னா நமக்கு ஒரு செட்டு இருக்கும், இந்த இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் டேக் போட்டால் அலர்ட் அடிக்கும், இப்படி வந்தால் கிராஸ் ஸ்கிரிப்டிங் பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக தான் வந்து இந்த அப்ளிகேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி லாஜிக் பேஸ்ட் வல்னரபிலிட்டிஸ்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிது. ஓகேங்களா? ஸோ நீங்களுமே என்ன மைண்ட் செட் ஆகிங்க தெரிஞ்சிங்கன்னா அது சொல்கிறப்போ மற்றவங்களுக்குமே வந்து ஒருத்தவங்க மெத்தடாலஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பக் பவுண்டி பண்ணுறப்போ. இங்கே பார்த்தா எத்தனை பேர் பக் பவுண்டி பண்ணிகிட்ருக்கீங்க? பக் பவுண்டி அதாவது நீங்கள் பவுண்டி அடிக்கலனா கூட பக் ஃபைண்ட் அவுட் பண்ணுற ப்ராசஸ் எத்தனை பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? ப்ரைவேட் ப்ரோக்ராம் ஒரு பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ்ட் ப்ரோக்ராம் எதுவாக இருந்தாலும். ஓகே, எஸ்டிஆர் ஹேக்கர் 1 வேறு
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதாவது டவுட்னாலும் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், மைக் ஆன் பண்ணி கேளுங்க. ப்ரோ எனக்கு இறையுதா மைக்கு, அதை மட்டும் சொல்லுங்க. இல்லை ப்ரோ கிளியராக தான் இருக்குது. நான் வந்து ரெஸ்பான்சிபிள் டிஸ்க்ளோசரில் தான் ப்ரோ பார்க்குறேன். ஓகே நீங்கள் என்ன மாதிரி ரெண்டு ஆல் ஆஃப் ஃபேம் வாங்கியிருக்கேன். அப்படிங்களா, சூப்பர். நான் வந்து SSRF, OTP பைபாஸ், இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். அப்படிங்களா? SSRFலாம் எப்படி செக் பண்ணுறீங்க? லைக் என்ன மாதிரி ஒரு இன்புட் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதை எப்படி செக் பண்ணுறீங்க SSRFலாம்? இது பப் கொலாபரேட்டர், அப்புறம் வந்து என்கேட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, பப் கொலாப் இன்னொன்று என்ன சொன்னீங்க? என்கேட். நம்மளுக்குன்னு ஒரு சர்வர் செட் பண்ணி. ஓகே கிரேட். ஏதாவது SSRF எடுத்துருக்கீங்களா இது வரைக்கும்? இனி அதான் ப்ரோ SSRFலாம் ப்ரோ ஆல் ஆஃப் ஃபேம். அப்படியா, சூப்பர் ப்ரோ. ஓகே, ஒன்று வந்து OTP பைபாஸ். OTP பைபாஸ்னா என்ன மாதிரி? எனக்கு வந்து நான் வந்து ப்ரூட் போஸ்ட் ட்ரை பண்ணுவேன். OTP இது ரெஸ்பான்ஸ் மேனிப்புலேஷன் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் சம் டெக்னிக்ஸ் வந்து இந்த பாஸ்வேர்டை வந்து இன்னொரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொன்று அனுப்புறது, அந்த டெக்னிக். ஓகே எனக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா வீடியோ போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே ப்ரோ, நோட்டட் ப்ரோ. அதான் ப்ரோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த புக்கு தான் எல்லா சைட்லையும் இருக்குது. ஆக்சுவலாக இன்ஃபர்மேஷன் அது ஆமாம் ட்ரெண்டிங்கில் இருக்கும். எப்படி சொல்கிறது, பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸரை விடலாம் ப்ராப்பரான ஒரு இது. ஓகே, இந்த மாதிரி தேடுறது தான் வந்து உங்களுக்கோட லேர்னிங் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஆமாம் ப்ரோ, SSRFலாம் கொஞ்சம் கஷ்டம் தேடுறது பண்ணுறது. இப்போ இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதிகமாக லிங்க்டின்ல பார்க்கலாம். சும்மா டப்புன்னு வந்து $5, $10, $25 சொல்லிட்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. அதான் எனக்கு வந்து ஐடியா என்ன, இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோசர்ஸ்னால் நான் GitHubல மட்டும்தான் பார்க்குறேன். மற்றதுலையும் எனக்கு தேவைப்படுது, அதனால தான் கேட்டேன். அப்படியே கூகுள் டாக்கிங் பண்ணுறீங்களா? கூகுள் டாக்கிங் இல்லை ப்ரோ பண்ணுறது இல்லையா? ஏன்னா நீங்கள் அது பண்ணுங்கள், அதை கூகுள் டாக்கிங் பண்ணுங்கள். GitHub டாக்கிங் பண்ணுற மாதிரியே நீங்கள் கூகுள் டாக்கிங் ரெக்கார்டேஷன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் லீடு கிடைக்கும். ஒன்றா லீட் கிடச்சிட்டே போகும். நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நியூக்ளியெலாம் யூஸ் பண்ணுறீங்களா? நியூக்ளியின்னு சொல்லிட்டு ஒரு டெம்ப்ளேட் டூல் இருக்குது. ஆக்சுவலாக அதில் வந்து ப்ரீபில்டாக வந்து ஒரு செட் ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், அதுவும் நம்ம ஒரு சேனல் ஒரு வீடியோவாக இறக்கிடலாம். அதிகம் போடுங்க ப்ரோ, அது போடுங்க. அது ஆல்ரெடி இங்கிலீஷ் சேனலில் பார்த்து சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, புரிய மாட்டேங்க அவங்க சொல்கிறது. ஓகே, நீங்கள் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிங்கன்னா புரியும் ப்ரோ. ஆட்டோமேட் டூல்ஸ். ஓகே. ஏன்னா அது எப்படி ஒர்க் ஆகுனா, ஒரு செட் ஆஃப் இப்போ நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம்ல, இப்போ பக் பவுண்டி பண்ணுறப்போ டெஸ்டிங் பண்ணுறப்போ ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸை வந்து இப்படி தான் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆட்டோமேட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸே வந்து இப்போ கண்டென்ட் செக்யூரிட்டி பாலிசி வந்து ஹெட்டர் வந்து இந்த அப்ளிகேஷன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அது வல்னரபிள்னு கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு நீங்கள் டெஸ்டிங்க்கு உள்ளே வரப்போ ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இதெல்லாம் கொடுப்பீங்க. ஓகேங்களா? அந்த டைமில் வந்து இப்போ இந்த மாதிரி டூல்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு சின்ன ஸ்னிப்பட் வச்சுருப்பாங்க, கோட் ஸ்னிப்பட் மாதிரி செக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரீபில்டாக டெம்ப்ளேட்டாகவே இருந்துடும். நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் URL கொடுத்துட்டு அந்த நியூக்ளியர் ரன் பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி அதுவே சொல்லிடும். ஸோ நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் வந்து அதில் போட தேவைப்படாது. ஸோ அதான் நியூக்ளியோட பவர். அதான் அதில் நீங்கள் கொஞ்சம் இன்னும் பிகினராக இருக்கப்போ அதில் பெருசாக உங்களுக்கு என்ன சொல்கிறது எக்ஸ்போஷர் இருக்காது. ஆனால் ஒன்ஸ் நீங்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட ஓன் YAML ஸ்கிரிப்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதி அதில் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ அதோட இது பயங்கரமாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் மோஸ்ட்டாக அதுவே உங்களுக்கு கொடுத்துரும். சரி, நம்ம அதை கவர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் ஆர் நெக்ஸ்ட் வீக்குன்ற ஒரு 3rd வீக்கில் வந்து நம்ம அது ஒரு வீடியோ போட்டலாம். ஏன்னா இப்போ 2 வீடியோ லைனப்பில் இருக்குது. அது முடிச்சுட்டு நம்ம 3rd வீடியோ அதை போட்டுடலாம் இந்த மந்தில். ப்ரோ நெக்ஸ்ட் என்ன வீடியோ ப்ரோ போடுறீங்க? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாளைக்கு வந்து நமக்கு அந்த ஆண்ட்ராய்ட் பென் டெஸ்டிங்கோட செஷன் ஒன்று இருக்குது, OWASP கடலூர் சாப்டரில். நம்ம இன்ஃபோசெக் தமிழ் சேனல் அவர் கூட தான் கிளப் அப் பண்ணி பண்ணுறோம். நீங்கள் அவரையும் மோஸ்ட்டாக நம்ம இந்த மாதிரி மீட்டப்ஸில் வந்து அவரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இனிமேல். ஏன்னா 2 பேரும் ஒரே ஊர் நாங்கள். ஸோ அவர் ஒரு பக்கம் சேனல் ரன் பண்ணியிருக்கேன், நான் ஒரு பக்கம் ரன் பண்ணியிருக்கேன். 2 பேருமே OWASP கடலூர் இந்த சாப்டரில் தான் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து அவரும் நீங்கள் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம சேனலில் மோஸ்ட்டாக கூப்பிட்டு வர ட்ரை பண்ணுவேன். இப்போது நான் அது இல்லாமல் வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா XXC வந்து இப்போ ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நைட்டு தான் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரியல, டைம் எப்படி இருக்கும். XXC வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதான் XXCயில் வந்து ஒரு 6 to 7 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். வித் SSRFும் அதில் இன்க்ளூட் ஆகுது. ஸோ அதுவும் பார்ப்போம். இன்றைக்கி நைட் ரெக்கார்ட் பண்ணிடுவோம். மோஸ்ட்லி நாளைக்கு 10 o'clock மார்னிங் அந்த வீடியோ வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே ப்ரோ. அதான் இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே வந்து இப்போ என்ன பிளான் அப்படின்னா, இப்போ நம்ம போடுறோம்ல வீடியோஸ், அது வந்து ஒவ்வொரு வல்னரபிலிட்டி நீங்கள் வந்து எந்த வல்னரபிலிட்டியும் எப்போனா எடுத்து பார்க்கலாம். லைக் இந்த வல்னரபிலிட்டிக்கு அதுக்கப்புறம் இந்த வல்னரபிலிட்டி கண்டினியூட்டி எதுவுமே இருக்காது. ஓகேங்களா?
ஸோ எப்படி சொல்கிறதுனா நீங்கள் எப்போ வேணால் எந்த வல்னரபிலிட்டி வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வல்னரபிலிட்டி எல்லாமே சீரிஸ் முடிஞ்சோடனே வெப் அப்ளிகேஷன் டெஸ்டிங் மெத்தடாலஜின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். லைக் வந்து ஒரு வெப் ஆப், இது வந்து பக் பவுண்டி பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை, என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கொடுப்பாங்க, ஓகேவா? அப்போ வரப்போ அந்த மெத்தடாலஜி வந்து எப்படி நீங்கள் ஒரு டெஸ்டிங் வந்து அப்ரோச் பண்ணணும், பக் பவுண்டின்னு இல்லாமல் ஒரு பக்குமே வந்து நீங்கள் எப்படி ரிப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா பக் பவுண்டியில் வந்து அதுக்கு இம்பேக்ட் இருந்தால் தான் வந்து அவங்க அதை பக்காகவே எடுத்துப்பாங்க கரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்லையாவது ஒரு பவுண்டி கொடுப்பாங்க. ஆர்எல்ஸ் வந்து என்ன சொல்லலாம், ஒரு ஏதோ ஒரு ஸ்பியாரிட்டி அப்போ தான் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு கம்பெனிக்கெலாம் ஒர்க் பண்ண வந்துட்டிங்கன்னா அங்கே வந்து நீங்கள் எல்லாமே கவர் பண்ணணும். இம்பேக்டே இல்லைனா கூட மேபி அது எப்படி சொல்ல, இம்பேக்ட் இல்லைன்னா எப்படி சொல்லலாம், ரொம்ப லோ இம்பேக்ட் அதையுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி வரும். ஒரு கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் அசஸ்மெண்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு சீரீஸ் வந்து தனியாக இருக்கும். அது இல்லாமல் இப்போது இன்னொரு சீரீஸ் ஆக்சுவலாக வந்து இது பண்ணுறோம். ஓகே, இப்போ நீங்கள் ஓடிபி பைபாஸ், யோகேஷ் நீங்கள் தானே சொன்னீங்க ஓடிபி பைபாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. நீங்கள் 2 மெத்தடாலஜி பண்ணுறீங்க கரெக்டாக. ஒன்று வந்து ரெஸ்பான்ஸ் மேனிபுலேஷன், இன்னொன்று வந்து பூட் ஃபோர்சிங். ஓகேங்களா? ஓகே, ஓடிபி பைபாஸ் மேக்ஸிமம் அதிகம் கிடைக்காதுல்ல ப்ரோ. ஸ்டார்டிங்ல நிறைய கிடைச்சது ப்ரோ. இப்போ அவ்வளோவா செக்யூரா தான் ப்ரோ வச்சிருக்காங்க ஓடிபி மேனிபுலேஷன். மேக்ஸிமம் இப்போ தேடிட்டேன், அது வந்து இமெயிலில் அனுப்பிடுறேன். ஓடிபி டேரெக்டாக இதாகாமல் இமெயிலில் வருது ப்ரோ, கோடா வருது, கொஞ்சம் செக்யூராக இருக்குது ப்ரோ. ஓகே, ஏன் எல்லா சைட்டுமே நமக்கு அந்தளவு செக்யூராகனு சொல்ல முடியாது. ஸோ ஒரு லாஜிக் வச்சு தான் நம்ம வந்து அதை இது பண்ணுறது. கேப்சா பைபாஸ்லாம் ட்ரை பண்ணுறீங்களா? கேப்சா பைபாஸ், ரேட் லிமிட்டிங், இந்த மாதிரி. ரேட் லிமிட் இது வரைக்கும் ஒரு 4 ரிப்போர்ட் அனுப்பியிருக்கேன் ப்ரோ. எல்லாமே வந்து இன்ஃபர்மேட்டிவ் முடிச்சிடுறாங்க ப்ரோ. ரேட் லிமிட்டிங் நாட் செட் பண்ணலன்னு மட்டும் தான் அனுப்புகிறோம், பைபாஸ் பண்ணலை. ரேட் லிமிட்டிங் வைக்கலன்னு சொல்லி பிஓசி அனுப்பி விட்டு அது வந்து நாட் அப்ளிகேபிள் இல்லை இன்ஃபர்மேட்டிவ் தான் போட்டுறாங்க ப்ரோ. ஏன்னா இப்போ எந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டியில் நீங்கள் ரேட் லிமிட்டிங் அனுப்புறீங்க? லைக் கான்டாக்டர்ஸா, ஃபர்கெட் பாஸ்வேர்டில் ப்ரோ. அதான் இப்போது மோஸ்ட்டாக எப்படி தான் நமக்கு இம்பாக்ட் ஒரு ரேட் லிமிட்டிங் வல்னரபிலிட்டிலாம் ஒன்று வந்து அவங்க டிபியில் வந்து என்ட்ரிஸ் ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இடத்துல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை வந்து ரேட் லிமிட்டிங்கை வித்தின் ஒரு 10 செகண்ட்ஸில் வந்து உங்களால் ஒரு 200 ரெஜிஸ்டர் யூசர் பண்ண முடியுது. அது யூஸராக பார்க்குறப்போ உங்களால் அந்த யூசர் ரெஜிஸ்டர் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் அதை கொடுக்கலாம். லைக் டிபியில் வந்து ரைட் ஆகிற மாதிரியான ஒரு மெத்தட்ஸ்லாம் வந்து அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் ரேட் லிமிட் கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனால் அதை தவிர்த்து நம்ம இப்போ கான்டாக்டர்ஸு ஆர்எல்ஸ் வந்து ஃபர்கெட் மெயில் இதெல்லாம் வந்து இம்பேக்ட் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஃபர்கெட் மெயில் என்ன எத்தனை தடவை இம்பாக்ட் ஆனாலுமே வந்து எப்படி சொல்கிறதுனா உங்கள் மெயில் ஐடி தான் வரப்போகுது. இதனால் வந்து அவங்க அப்ளிகேஷன் ஸ்பேம் பண்ணுற மாதிரி ஒரு இம்பாக்ட் இருக்கும் தான். ஆனால் மோஸ்ட் ஆஃப் இதுக்கு அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ஒரு சில பெரிய சைட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கூகுள், யாஹூ, ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க ஒரு 3 to 4 அந்த டைமில், ஓகேங்களா? ஆனால் மற்ற சைட்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க, ஏன்னா நீட் இல்லைன்னுவாங்க. ஸோ அது பண்ணுறவங்க பண்ணால் நீங்கள் அனுப்புங்க. அந்த மாதிரி இடத்துல ஃபர்கெட் பாஸ்வேர்ட் அது உங்கள் மெயிலுக்கு வர மாதிரி இருந்தால் கூட அனுப்பலாம். ஆனால் அதை விட வந்து நீங்கள் இந்த மாதிரி டிபியில் வந்து என்ட்ரிஸ் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ப்ளேஸஸில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ கேப்சா பைபாஸ்லாம் கூட ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ப்ரூட் ஃபோர்சிங் பண்ணுறப்போ சில டைம் கேட்குது ப்ரோ. நீங்கள் சொல்கிற புரியுது. நீங்கள் வந்து எதாவது சொல்கிறீங்கன்னா அந்த கான்ட்ராக்டர்ஸ் வந்து சர்வீஸை இது போக வைக்கிறது தானே. ஸோ அது வந்து நான் பண்ணி ரிப்போர்ட் பண்ணேன் ப்ரோ. அது வந்து டிஓஎஸ்ன்னு சொல்லிட்டு நாட் அப்ளிகபிள் அந்த சர்வீஸே நான் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். அப்புறம் தான் அவங்க கொடுக்கல. ஓகே, நாட் அப்ளிகபிள் எங்களோட ப்ரைவசி பாலிசியில் இல்லை அது அப்படின்ட்டேன். ஓகே, அதான் நீங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் அந்த ஒரு பக் பவுண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட இதை ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண தேவை. ஒரு சில பேர் வந்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, ஒரு சில பேர் இதெல்லாம் அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் முன்னாடி அவங்க சர்வீஸே டவுன் பண்ணதில்ல ப்ரோ. அது அவுட் ஆஃப் பாலிசியாக இருந்தாலும் ஏற்றுக்கணும் ப்ரோ. ஏற்றுக்கணும், கரெக்டு தான். அவங்க என்ன சொல்லலாம், இப்போ லோட் பேலன்ஸுமே வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேபி அது வந்து சர்வீஸ் லோ ஆகலாம். இப்போ லோட் பேலன்ஸ் வச்சு மல்டிபிள் சர்வர்ஸ் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு சர்வர்லேருந்து அது ஆக்சஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து எப்படி இருந்தாலும் அவங்களால ஈஸியாக வந்து அதில் ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ டாஸ்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் ட்ரை பண்ணேன் ப்ரோ. இன்னொரு ஐபியிலேருந்து அந்த கான்டாக்டர்ஸ் வந்து கான்டாக்ட் பண்ணேன், இதாகலை, சர்வர் எரர் தான் வந்துச்சு. இன்னொரு ஐபினா உங்கள் நெட்ஒர்க்கில் ஐபிங்களா? இல்லை ப்ரோ, இன்னொரு லேப்டாப். அதான் இப்போ இன்னொரு லேப்டாப்பு டிஃப்ரெண்ட் நெட்ஒர்க்கா? ஆமாம், ஏன்னா என்னோட இதில் வந்து இதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் அப்படி செஞ்சு காமிச்சேன். அப்புறம் தான் அவங்க ஒத்துக்கல.
பாலிசிக்கு ஹைன்ஸ்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம் டாஸ்லாம் கொடுக்கலாம் ரிப்போர்ட் பண்ணலான்னு போட்டிருந்தாங்களா? ஆமாம் ப்ரோ போட்டிருந்தாங்க. ஓகே, அப்போ ஏன் அக்செப்ட் பண்ணல? ஆனால் அது பைபாஸ் பண்ணியிருக்கலாம் ப்ரோ. ஆனால் அது அக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கணும். ஹேக்கர் ஒன் தான் ப்ரோ. இதில் ஹேக்கர் ஒன்ல ஏதோ ஒரு ட்ரேடிங் டாட். ஓகே ஓகே, அப்போ ஓகே. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து லைவாக பண்ணிட்டு தான் இருக்கீங்க அப்போ பக் பண்ணி கரெக்டாக? அது ஒரு ஹேப்பி. ஆமாம் ப்ரோ, இன்னைக்கு கூட இப்போ ஒன்று அனுப்பிட்டு வந்திருக்கேன் நோக்கியாவில். அப்படியா, சூப்பர் ப்ரோ. எனக்குலாம் அந்தளவு டைம் கிடைக்காது ப்ரோ பக் பண்ணி பண்ணுற அளவுக்குலாம். ஓகே, எனக்கு நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவீங்க ப்ரோ? ஒரு சைட் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோ. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, இன்ஃபர்மேஷன் கேதரிங் வந்து ஒரு பக்கம் அதுக்கு ஆட்டோமேட் பண்ணிடுவேன் ப்ரோ. லைக் வந்து இப்போது நமக்கு செட் ஆஃப் டூல்ஸ்லாம் இருக்கிற ஃபஸ்ட் சப்டோமைன் எலிமினேட் பண்ணிடுவேன். எலிமினேட் பண்ணிவிட்டு அதில் வந்து HTTP ப்ரோப்னு ஒரு டூல் இருக்கும். அதை வச்சு வந்து எதெல்லாம் ஆக்சசபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு, ஐ மீன் 8443 எதெல்லாம் ஆக்சசபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எலிமினேட் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து வெப் ஸ்க்ரீன் ஷாட் போட்டு லைவாக இருக்கிறதுலாம் POS எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து எது லைக் ஃபஸ்ட்டு வீக்கஸ்ட் டார்கெட்லேருந்து போவேன். அதுக்கப்புறம் மெயின் டார்கெட் நான் டச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷனோட ஃபுல் ஃப்ளோ வந்து நான் ஃபஸ்ட்டு எதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது எப்படின்னா, இப்போது லெட்ஸே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனில் வந்து ரெஜிஸ்டர்ட் யூசர்னு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, லாகின் பண்ணுற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குன்னு வைங்களேன். இப்போது நான் என்ன பண்ணுவேன், இதை பார்ட்டாக பிரிச்சுருவேன் மோஸ்ட் ஆஃப் த டைமில். லைக் ரெஜிஸ்டர் ஃபங்க்ஷனாலிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பார்ட்டு, லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி தனி பார்ட்டு, ஃபர்கெட் பாஸ் தனி பார்ட், இந்த தனித்தனியாக பிரிச்சுட்டு இது ஒன்று தனித்தனி அட்டாக் சினாரியோஸ் ரெடி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெஜிஸ்டர் பேஜ் இருக்கா, இங்கே என்ன ட்ரை பண்ணுவேன் அப்படின்னா, ஒரே யூசர் நேமில் மல்டிபிள் ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்ப்பேன். இல்லை எதை பேஸ் பண்ணி அந்த டிபியில் வந்து அவங்க இது ஸ்டோர் ஆகுதுன்னு பார்ப்பேன். இப்போது இல்லை ரேட் லிமிட்டிங் செக் பண்ணுவேன். லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் இது என்ட்ரிஸ் போட முடியுதான்னு செக் பண்ணுவேன். ஆர்எல்ஸ் வந்து வேறு என்ன பண்ணலாம், இப்போ லாகின் போகிறேன்னா அதான் ஓடிபி இது ப்ரூட் ஃபோர்ஸிங் ட்ரை பண்ணுவேன். அங்கே அக்கௌண்ட் லாக் இருக்கான்னு பார்ப்பேன். கேப்சா இருந்தால் கேப்சா பைபாஸ் பண்ணுற செக் பண்ணுவேன். அப்புறம் SQL அது இன்ஜெக்ஷன் மெத்தட்ஸ் ஃபுல்லாகவே இங்கே ட்ரை பண்ணுவேன். SQL இது எல்லாமே இங்கே ட்ரை பண்ணுவேன். இல்லை சர்வீஸ் பேஸ்டாக போகுதுன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு சர்வீஸ் கால் லிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுலேருந்து எப்படி ஃபர்தராக போகிறேன். அதான் நான் ஒவ்வொரு பார்ட்டாக பிரிச்சிருவேன் ப்ரோ. மோஸ்ட் அப்ளிகேஷன் எடுக்கிறப்போ இந்தந்த பார்ட்டுக்கு நான் இந்தந்த டெஸ்டிங் மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறேன்ற மாதிரி பிரிச்சுருவேன். பிரிச்சுட்டு அது மூலிமா ப்ரொசீடியர் பண்ணுவேன். ஆனால் இப்போலாம் ரொம்ப ரேர் நான் வெப் அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம், லைக் பக் பவுண்டரி சொல்கிறது. டெஸ்டிங்கே கரெக்டாக இருக்கா ப்ரோ டைம்? ஆமாம், ஆஃபீஸில் அந்த ஒர்க்கே கரெக்டாக இருக்குது எனக்கு. சேம் ப்ரோ. ஏன்னா ப்ரோ நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நானா ப்ரோ, நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ப்ரோ. என்ன கேட்டிங்களா? ஓகே, தவிர கேட்டிங்களா? உங்களை தான் ப்ரோ கேட்டேன். அருண்குமார் ப்ரோ. இப்போ நான் வந்து இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒர்க் பண்ணுறேன். பிஃபோர் அதுக்கு முன்னாடி வந்து செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக இருந்தேன், அசோசியேட் செக்யூரிட்டி கன்சல்டண்ட்டாக. சேம் ப்ரீவியஸ் கம்பெனி ப்ரோ. சேம் ப்ரீவியஸ் கம்பெனி. ஓகே ப்ரோ, அந்த கம்பெனியா நீங்கள்? ஆமா ரைட்டு. ஓகே, இப்போ எங்கே ப்ரோ ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள்? நானா? சேம் ப்ரோ. 1 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆகல. ஓகே ஓகே ப்ரோ, அண்டர்ஸ்டுட் ப்ரோ. ரைட்டு ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு டவுட். ஹாய் ப்ரோ, ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங் இருக்குல்ல? ஆமாம், ரெக்வெஸ்ட் ஸ்மக்லிங். அதுல ஒரு ரெக்வெஸ்ட் ஸ்மக்ல் ஆயிடுச்சு. அது அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ்? அதாவது அதை வச்சு என்ன ப்ரோ பண்ணப்போம்? அது இன்னும் யாரும் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. அது அதுக்கப்புறம் ஐ மீன் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க, அதுலேருந்து ப்ராசஸ் என்னன்றது இது பண்ணி ப்ரோ. அது ஆக்சுவலாக அதோட இம்பாக்ட் எப்படி தான் இருக்கும், நீங்கள் எடுக்கிற இடம் தான் அதுவுமே. இப்போது வந்து ஸ்மகிள் பண்ணுற இடம் வந்து ஒரு டோக்கன் ஷேர் பண்ணுற சர்வீஸ் காலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக டர்போனோட வச்சு நீங்கள் அடிக்கிறப்போ வந்து மற்ற எல்லாருமே அந்த டைம் ஆக்சஸ் பண்ணுறாங்கன்னா மற்றவங்க டோக்கன் உங்களுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட இம்பாக்ட் பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. இப்போ நாங்கள் ரீசெண்டாக நாங்கள் டெஸ்ட் பண்ண ஒன்றாவது சைட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மக்லிங் இருந்துச்சு. ஓகேங்களா, நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே ஒரு ரெக்வஸ்ட் ஃப்ரேம் பண்ணோம். அதே சைட்டில் வந்து டைரக்ட் லிஸ்டிங் வரலாம் அப்படி இருந்துச்சு. ஓகே, அந்த ரெக்வஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவோம், கீழே ஃப்ரேம் பண்ணிவிட்டு ஒரே ரெக்வஸ்ட் அனுப்புகிறப்போ ஒரு 100 ரெக்வஸ்ட் 150 ரெக்வஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே அந்த ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ்லாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் ஐ மீன் அந்த அதே ரெக்வஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸாக வருது, டேரக்ட் லிஸ்டிங்குக்கான ரெஸ்பான்ஸ் ஒரு ரெஸ்பான்ஸாக வருது. ஸோ அதோட இம்பாக்ட் கம்மியாக இருந்துச்சு. ஸோ அதோட அடுத்த ஸ்டேஜ் போகணுன்னா நம்ம எந்தெந்த மாதிரி இடத்துல அதை அப்ரோச் பண்ணுறோன்ற இடத்துல தான் வந்து நம்மளோட அடுத்த ஸ்டேஜை ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நானுமே இன்னும் பண்ணதில்லை அது பெருசாக. ஸ்மகிள் ஆனாவே கொடுக்கலாமா? ஸ்மகிள் ஆனால் கொடுக்கலாம் ப்ரோ. எப்படி இருந்தாலும் அது அட் எண்டு என்னன்னா, இப்போது ஸ்மகிள் ஆகுது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க. ஸ்மகிள் எதனால் ஆகும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் சர்வருக்கும் பேக் அண்ட் சர்வருக்கும் வந்து ஐ மீன் இந்த ப்ராக்ஸி சர்வருக்கும் ஒரிஜினல் சர்வருக்கும் வந்து மிஸ்கம்யூனிகேட் ஆகுறதுனால தான் ஸ்மகிள் ஆகுது. ஸோ நீங்கள் அது கொடுக்கலாம். நீங்கள் அதில் சிவியாரிட்டி பேஸ் பண்ணுற ஐ மீன் சிவியாரிட்டி டிஃபைன் பண்ணுறப்போ அதோட இம்பாக்ட் வச்சு நீங்கள் டிஃபைன் பண்ணணும், அவ்வளோதான்.
ஸ்மகிள் ஆன ரிக்வெஸ்ட் டர்போ இன்ட்ரோல அனுப்புறோம் போது அது டாஸ்ன்னு போட்டு கொடுத்துடலாமா டெஸ்டிங்ல? டாஸ்லாம் வராதே ப்ரோ. இல்ல சும்மா கேட்டேன். டாஸ்லாம் கொடுக்கலாம், டேரெக்டாகவே கொடுக்கலாம். இல்லைன்னா ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை அதை பற்றி எனக்கு அந்த அளவுக்கு ஐடியா இல்லை, அதனால தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அது நானுமே இன்னும் அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு போகல. ஆக்சுவலாக எனக்குமே லைவாக கிடைக்க மாட்டேங்குது அடிச்சு பார்க்குறதுக்கு. நான் டெஸ்டிங்கில் தான் ஒரு 2 தடவை பார்த்தேன், ஒரு 2 தடவை கொடுத்தேன். ஆனால் மீடியம் தான் போட்டு கொடுத்தேன் சிவியர். அவ்வளோதான். அதை வச்சு நெக்ஸ்ட் லெவல் எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி போடலை யாருமே. அப்படியே அதை நம்ம அப்போ வந்து இந்த பிஓசிஸ் பக் பவுண்டி பிஓசிஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ நம்ம அதை எடுத்து அது மூலியமாக ஒரு லேப் செட்டப் மாதிரி வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணா அதை நான் ட்ரை பண்ணுறேன்னா இங்கே ரத்னகுமார்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் இங்கே. ஆக்சுவலாக அவர் டெவலப்பர் தான். ஸோ நான் அவரை வச்சு லேப் செட்டப் பண்ண முடியும், லேப் செட்டப் பண்ணுறேன். ஸோ உங்களோட கன்சர்ன் வந்து லைக் அந்த ஸ்மக்லிங்க்கு வந்து நான் ஒரு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் ஸ்மக்கிள் ஆகுதுன்றது. ஆனால் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து என்ன இப்போ எப்படி இருக்குன்றது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலன்றீங்க கரெக்டாக? சரி என்ன பண்ண முடியும் அவ்வளோதான். ஓகே சரி, நாங்கள் வந்து அப்போ என்ன பண்ணுறோம், இதுக்கு ஒரு லேப் செட்டப் பண்ணுறோம். ஆனால் இதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஒரு லேப் செட்டப் மாதிரி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவோம் இது நம்ம. ஏன்னா கன்சென்ட் யாரும் கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு, தமிழில் கொடுக்கல. ஓகே பண்ணிடலாம் ப்ரோ, அப்போ நம்ம சிறப்பாக பண்ணிடலாம் அது. அதுக்கப்புறம் ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ கிரிட்டிக்கல் லெவல் பக்ஸ்லாம் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்டர்மீடியேட்டில் இருக்கும், கிரிட்டிக்கல் லெவல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறேன். கிரிட்டிக்கல் மாதிரி பக்ஸ்னால் நீங்கள் என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறீங்க அந்த பக்ஸை? எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி கோட் இன்ஜெக்ஷன். ஓகே இன்ஜெக்ஷன் வல்னரபிலிட்டி இருக்குது, லைனப்பில் தான் இருக்குது. இப்போ என்ன ரீசன்னா, நான் ஏன் வந்து இப்போ எக்ஸசஸ் சிஎஸ்ஆர்எஃப்லாம் போடுறேன்னா லைக் அந்த பிகினிங் ஸ்டேஜ்லாம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிக்கணுன்றதுக்காக போடுறேன். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்குது, போட்டுடலாம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் போட்டுடலாம். ஏன்னா நீங்கள் கிரிட்டிக்கல் அப்படின்றப்போ இன்டர்மீடியேட்டு கரெக்டு தான் நீங்கள் சொல்லி. நான் கொண்ட இன்டர்மீடியேட் தான் ஓரளவுக்கு தெரியும். பட் நான் நோட்டீஸ் தான் வாங்கியிருக்கேன். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் சுத்தமாக பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது இன்டர்நெட் கிடைக்குமா, எப்படி அப்ரோச் பண்ணால் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வேலிடாக எடுக்க முடியும், எந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? அதில் அந்தளவுக்கு எனக்கு ஐடியா இல்லை ப்ரோ, எந்த மாதிரி ப்ரோக்ராம் சூஸ் பண்ண. ஏன்னா நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஹேக்கர் ஆன் டார்கெட் எடுத்தேன்னா எனக்கே டிமோட்டிவேட் ஆயிரும். ஏன்னா என்னால் வந்து ஒரு 2 hours மேலே அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நான் வந்து எப்படின்னா ப்ரைவேட் டிஸ்கஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, காம்படிஷன்ஸுமே வந்து அங்கே அந்தளவுக்கு இருக்காது. நீங்கள் டார்கெட் வந்து ரொம்ப நீங்கள் இது பண்ணலாம், நீங்கள் தனியாக எடுத்து பண்ணலாம், எக்ஸ்போஸ் பண்ணி நல்லா செக் பண்ணலாம். அதனால் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போதைக்கு. அதுவும் ரொம்ப ரேர் தான். நான் ப்ரைவேட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கேன், அதில் மட்டும் தான் ஒரு 50 hours டைம் வாங்கியிருக்கேன். அப்படியா? என்னென்ன மாதிரி வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள்? நான் லோ டு மீடியம் தான் போகும். ஹை மட்டும் ஒன்று தான், கிட்டப்பில் மட்டும் ஒரு 2 கண்டுபிடிச்சேன் ஹை. ஓகே டிஃபால்ட் கிரெடென்ஷியல் டேட்டா பேஸ்லாம் எடுத்து ரிப்போர்ட் பண்ணேன். அதுக்கெலாம் ஒரு ஹை 3 பவுண்டு கொடுத்தாங்க. அந்த மாதிரி தான் மோஸ்ட்லி லோ டு மீடியம் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே அதான் வல்னரபிலிட்டி நேம் கேட்குறேன். சிவியரிட்டி அண்டர்ஸ்டுட், வல்னரபிலிட்டி நேம். ஓகே பிஸ்னஸ் லாஜிக் எரர்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் வந்து செஷன் மேனேஜ்மெண்ட்ஸு. ஓகே அந்த மாதிரி ரைட் ப்ரோ. ஒரு சைட்ல நான் யூபி டெம்ப்ளேட் அந்த ஆட்டோமேட்டிக் அது பண்ணினா நல்லா இருக்கும். ஒரே நிமிஷம், யாராவது ஒருத்தவங்க ஜெய்குமார் நீங்கள் சொல்லுங்கள். வெஸ்டிஆர் ப்ரோ ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே யூபி டெம்ப்ளேட் அது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, ஆட்டோமேட்டிக் பண்ணிடலாம். அது இருக்குது நம்ம இதில், அதை தான் நாங்களும் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நான் சிவான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார் இதில், அவர் அண்ட் தென் வந்து ரத்தனகுமார். ஆமாம், நீங்கள் தான் அதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் இப்போதைக்கு. ஓகே அது ஒர்க் ரெடி பண்ணிட்டோம்னா பண்ணிடலாம். ரெடி பண்ணிட்டோம்னா அதை அப்லோட் பண்ணிடலாம் டப்புன்னு. ஓகே ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க, கண்டென்ட்லாம் நல்லா இருக்கு. தேங்க்யூ ப்ரோ, நல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, ஃபீட்பேக்ஸ் தான் சொல்லுங்கள், லைக் என்னென்ன மாதிரி கண்டென்ட்ஸ். ஓகே, இந்த கண்டென்ட்ஸ்லாம் எடுத்துக்கிறேன். இதை தவிர்த்து எதாவது போகணுன்னா கூட நான் இப்போ வந்து இன்னொரு ஐடியா ஆக்சுவலாக யோசிச்சுட்டு இருக்கேன். லைக் இந்த ட்ரையாக்மிலாம் எத்தனை பேர் இங்கே லேப்ஸ் இது பண்ணிகிட்ருக்கீங்க? ட்ரையாக்மி லேப்ஸ்லாம் ப்ரோ
பண்ணுறீங்களா? ஏன்னா லைட்டாக ட்ரை பண்ணுவோம். ரீசெண்டாக ஒரு சில பேர்கிட்ட நான் வந்து விசாரித்தேன். ஓகேங்களா, இந்த லிங்க்டின்ல வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் மயூர் பர்மன்னு சொல்லிட்டு ஒரு வடக்கன் ஒருத்தர் இருப்பார். அவர் கொஞ்சம் நமக்கு க்ளோஸ் தான். நான் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண அப்பயும் சரி, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் இருக்காங்க. அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹேக் த பாக்ஸ் வந்து இருக்குல்ல, ஹேக் த பாக்ஸோட நீங்கள் லேப்ஸ் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, ஹேக் த பாக்ஸோ ட்ரை ஆக்குமையோ அதோட அந்த மெத்தடாலஜி வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் நீங்கள் லோ மீடியம்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு வல்னரபிலிட்டி கூட இன்னொரு வல்னரபிலிட்டி செயின் பண்ணி எப்படி இம்பாக்ட் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி மெத்தடாலஜிஸில் வந்து ஹேக் த பாக்ஸும் ட்ரை ஆக்மி மிஷின்ஸில் கவர் ஆகுது. ஸோ அதான் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ட்ரை ஆக்மி வந்து ஒரு 6 months ஆர் 8 months பிஃபோர் தான் வெறும் ட்ரை ஆக்மியில் தான் இருந்தேனே. வெறும் ட்ரை ஆக்மியில் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகேங்களா, ஸோ அதான் திருப்பி நான் ட்ரை ஆக்மி மாதிரி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன். லைக் வெனஸ்டே வந்து ட்ரை ஆக்மி ஒரு மிஷின்ஸ் வந்து சொல்யூஷன்ஸ் போடலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். வெனஸ்டே ப்ரோ. அருண் ப்ரோ, ட்ரை ஆக்மி சப்ஸ்கிரிப்ஷன் போடுறது வர்த்தா ப்ரோ? நீங்கள் பிகினர்னால் வர்த்து ப்ரோ. ஐ மீன் எனக்கு எதுவுமே தெரியல, இப்போ நான் ஸ்டார்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா பிகினருக்கு வர்த்து. இல்லை சிஆர்டிபி இதெல்லாம் இருக்கேன். சிஆர்டிபியா ப்ரோ? சிஆர்டிபி எதுனா அவங்களே வந்து லேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்கல்ல ப்ரோ? அந்த லேப் அது வெறும் ஏடி தானே வரும் அதில்? ஆமாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ட்ரை ஆக்மியில் ஃபுல் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காதீங்க. த்ரோ பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் வச்சுருப்பாங்க $60. ஸோ நீங்கள் அது எடுத்தீங்கன்னா ஒரு 60 days நீங்கள் ஆக்டிவ் டைரக்டர் வந்து இன்னும் நோட் போயிட்டு வந்துடலாம். அதான் ஓரளவுக்கு நம்ம ஆக்டிவ் டைரக்டரில் கான்செப்ட் இது பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? சிஆர்டிபி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் முடிச்சிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். எப்படி சொல்கிறது, வெறும் ஆக்டிவ் டைரக்டரி தான். ஆனால் இருக்குமா? பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குமா? அதான் ப்ரோ, பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குமா அது சிஆர்டிபி. ஆனால் என்ன, இப்போ உங்களுக்கு விண்டோஸில் கொஞ்சம் ஐடியா இருக்குது, விண்டோஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷனில் கொஞ்சம் ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. அது லேப் கேட்ட வரைக்கும் ஐடியா இருக்குது. லினக்ஸ் தான் ஐடியா இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மிஷின் எல்லாமே லினக்ஸாக தான் இருக்கும். விண்டோஸ் மிஷினாவே நான் அதை எடுக்க மாட்டேன். ஓகே, அதனால தான் சரி ஆக்டிவ் டைரக்டரி பற்றி போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, பண்ணலாம் ப்ரோ. நீங்கள் அது எல்லாமே டைம் தான் ப்ரோ. அவங்க லேப் வந்து எப்படி ப்ரொவைட் பண்ணுறாங்க தெரியல. 30 daysக்கு ஒரு பேக் வச்சுருக்காங்க, 60 daysக்கு ஒரு பேக் வச்சுருக்காங்க பென்டெஸ்ட் அகாடமியில். ஆமாம் வச்சுருக்காங்க, 90 நாளுக்கு ஒன்று. ஸோ அது நம்மளோட காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் பார்த்தும் பண்ணணும், அதுவும் ஒன்று இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்கு முன்னாடி வந்து சொல்லுங்கள் ப்ரோ. அதை கிராக் பண்ண முடியுமா? சப்ஸ்கிரிப்ஷன் லேப் ட்ரை ஆக்மி தெரில ப்ரோ. நானும் அதெல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது ப்ரோ. அதை கிராக் பண்ணி என்ன பண்ணுவோம், கொடுக்குற இடத்துல கிராக்கா ஃப்ரீயா ட்ரை பண்ணி பாப்போம். அதானே ஹேக்கர். கரெக்ட் தான். சொல்லித்தர இடத்துல கை வைக்கிறது தப்பு இல்லையா? எத்திக்கல் ஹேக்கர்ல. சரி சரி ப்ரோ. ப்ரோ இன்டர்வியூலாம் அதை பத்தி ஜாப் பத்திலாம் கொஞ்சம் போடுங்க ப்ரோ. எப்படிலாம் அப்ரோச் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு வாங்க. ஓகே, ஜாப் போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த காலில் வந்து என்னோடய சீனியர் நான் சொன்னேன்ல கோபி அண்ணான்னு சொல்லிட்டு அவர் இருக்கார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சிவான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ரத்னகுமார் இருக்கார். ஓகேவா, ஆனால் கோபி அண்ணா இருக்கீங்களா? ஏன்னா இருந்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை போட்டு விடுங்க. இருக்கீங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோபி அண்ணா தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நம்மளை கொண்டு வந்தது. ஓகேங்களா, ஒன்றுமே தெரியாத அப்போயே வந்து நமக்கு டீச் பண்ணது அவர் தான். அவர் வந்து இப்போ இன்ஃபோசிஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கார். ஓகே கோபி அண்ணா, ஒரு ஐடியா சொல்லுங்கள், எப்படி இன்டர்வியூஸ்லாம் இருக்கும் என்ன மாதிரி அப்படின்ட்டு. இன்டர்வியூ கிராக் பண்ணுறது அந்த மாதிரி கேட்குறீங்களா? ஆமாம், இன்டர்வியூ கிராக் பண்ணுறது என்னென்ன மாதிரி பொசிஷன்ஸ் அப்படி சும்மா ஒரு ஓவர்வியூ சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்டர்வியூ கிராக் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த ட்ராக்ல போகிறீங்கன்றது பேஸ் பண்ணி போகும். ஃபர்ஸ்ட் ஒன்று வெப் அப்ளிகேஷன் இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்னு சொல்லிட்டு இருக்குது. ரெண்டுமே தனித்தனி டிஃப்ரெண்ட் பார்த்து தான் அது ஆக்சுவலாக. நீங்கள் வெப் அப்ளிகேஷன் சூஸ் பண்ணீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஓஎஸ்ல நீங்கள் ஓஎஸ் டாப் 10 அந்த இருக்குல்ல, அதை முதல்ல ஃபுல்லா தரோ ஆயிட்டு நீங்களே அதை வல்னரபிலிட்டியை வந்து மேக் பண்ணி அதை பேட்ச் பண்ற அளவுக்கு வந்து நீங்க இதுவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டட்ல இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எதை இது பண்ணாலும் நீங்க வந்து கிராக் பண்ணலாம். அதே மாதிரி நெட்வொர்க்னு இருக்கு. நெட்வொர்க்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஓஎஸ்ஐ லேயர்ஸ் பேஸ் பண்ணி போவாங்க அவங்க. ஓஎஸ்ஐ லேயர்ஸ்ல நீங்க டாப் 7 அந்த 7 லேயர்ஸை வந்து எப்படி, அதாவது ஸ்விட்ச் அந்த லேயர்ல வரும், ரவுட்டர் அந்த லேயர்ல வரும், அந்த கம்யூனிகேஷன் எப்படி ஹேப்பன் ஆகுது, ஸோ அதெல்லாம் ஃபுல்லாவே அதை பேஸ் பண்ணி நீங்க ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கன்னா நெட்வொர்க் சைட்ல இது ஆகலாம்.
பட் பேசிக் பிகினிங்ல பாத்தீங்கன்னா மெயினா வந்து உங்களுக்கு எடுக்க போறது பாத்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ரிலேட்டட் தான் மெயினா இது பண்ணுவாங்க. ஒரு சில கம்பெனிஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் ரிலேட்டட், அதாவது ஃபுல்லா நெட்வொர்க் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கம்பெனிஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆன்டிவைரஸ் மேக் பண்ற கம்பெனி, அந்த மாதிரி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா மெயினா அவங்க நெட்வொர்க் ஃபோக்கஸ் பண்ணி. அதே மாதிரி ரீசெண்டா வந்த பக்ல உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து இன்டர்வியூ வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ ரீசெண்டா வந்தது பாத்தீங்கன்னா வந்து டேட்டி பைப்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு சில பக், அதாவது ரீசெண்டா ஏதோ வந்துச்சோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நெட்வொர்க் பாத்தீங்கன்னா. அதே மாதிரி தான் வெப் அப்ளிகேஷன். ஸோ இதுல வந்து நீங்க ஆனா சொல்லுங்க சர்டிஃபிகேட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும்? சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க ஜஸ்ட் என்ட்ரி லெவலுக்கு தான் உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ்லாம் தேவைப்படும். உங்களுக்கு வந்து நீங்க ஒரு கம்பெனில என்டர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் தான் வந்து மெயின். அந்த கம்பெனி என்டர் ஆகிற வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து அந்த சர்டிபிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி அப்படி என்டர் ஆகிட்டு நீங்க வந்து ஒரு நாளும் உங்களுக்கு ஸ்கில்லோட டெவலப் நீங்களே தான் டெவலப் பண்ணிட்டு இருக்கணும். அதே மாதிரி வெறும் சர்டிபிகேஷன்ஸ் வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா ஃபியூச்சர்ல போறதுக்கு நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு சப்போஸ் இப்போ சீனியரா கன்சல்டன்ட் அந்த மாதிரி மாறுறீங்க, சப்போஸ் டிஎல்ல அவங்களை ப்ரமோட் பண்றாங்கன்னா அந்த மாதிரி டைம்ல வந்து உங்ககிட்ட சர்டிபிகேஷன் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி அதான் ரெண்டுமே நீங்க சைட் பை சைட் பண்ணிட்டு போகணும். உங்க ஸ்கில்லையும் டெவலப் பண்ணிக்கணும், உங்க சர்டிபிகேஷனும் நீங்க இம்ப்ரூவ் பண்ண பார்க்கணும். வெறும் சர்டிபிகேஷன் வச்சு மட்டுமே உங்களை வந்து இது பண்ண மாட்டாங்க எந்த இதுலயும். அதான் மெயினா ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக எடுத்துன்னு போகணும். ஓகே ஓகே ஆமாம் ப்ரோ. ஏன்னா இப்போ நானுமே சரி கோபியானுமே சரி 2 பேருமே சர்டிஃபிகேட் இல்லாமல் தான் உள்ளே வந்தோம் ஆக்சுவலாக. ஆனால் பட் போகிற ஸ்டேஜில் நீங்கள் போக பார்த்தீங்கன்னா அவங்க சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு நாலேஜ் இருந்தாலுமே சர்டிஃபிகேஷன் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி டைமில் உங்களுக்கு அந்த ஐக்கெலாம் பேசுகிற டைமில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷன் இல்லைன்னா உங்களுக்கு என்னதான் நாலேஜ் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் பண்ணி அதான் சேலரியில கொஞ்சம் இது பண்ண பார்ப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வச்சு எடுத்துன்னு போவோம். வேற ஏதாவது ப்ரோ டவுட் ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. லாஸ்டா ஒரு சைட்ல வந்து பக் கண்டுபிடிச்சேன். என்ன பக்னா அந்த மெட்டா டேட்டா நாட் ஸ்ட்ரிப்டு. ஓகே, என்னோட லாகின் பண்ணிட்டு என்னோட யூசர் போட்டோ வந்து ஒரு மெட்டா டேட்டா இருக்கிற மாதிரி அப்லோட் பண்ணிட்டேன். அதோட ஐபி ஜியோ லொகேஷன் வந்து கரெக்டா எக்ஸாக்ட்டா காட்டுது. ஓகே, அதை நான் அவங்க சைட்ல ரிப்போர்ட் பண்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து நான் இமேஜ் வந்து வெளியே ஷேர் பண்ண மாட்டேன், உங்ககிட்ட மட்டும்தான் தனியா காட்டுவோம் அப்படின்றப்ப இது வந்து வெல்னரபிள் இல்ல, அதனால வந்து பக் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. இது எப்படி இம்பாக்டா காட்ட முடியுமா? அது மெட்டா டேட்டா ஃபுல் லொகேஷன் ஐபி ஜியோ லொகேஷன் கரெக்டா காட்டுது அந்த இமேஜோட ஐபி லொகேஷன். ஓகே, ஒரு இமேஜோட டீடைல்ஸ் என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா ப்ரோ. ஓகே, ஆல்ரெடி மெட்டா டேட்டா கேட்டகரியில வரும் ப்ரோ. மெட்டா டேட்டா இதுல வந்து எக்ஸிட் டேட்டா ஃபில்டர் பண்ணி தான் இது பண்ணணும்ன்ற மாதிரி ஒரு ரூல் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே. ஏன்னா அதை வச்சு மிஸ்யூஸ் பண்றக்கூடிய ஒரு இது இருக்கு. இப்போ நீங்க எந்த இமேஜ் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணீங்க? ஏதாவது ஜெனரலா பப்ளிக்ல அவேலபிளா இருக்கா? GitHubல ப்ரோ, GitHubல எக்ஸிட் டேட்டா சாம்பிள்ஸ்னு இருக்கு, பேலோட்ஸ் இந்த மாதிரி இமேஜஸ். அதை எடுத்து இமேஜ் கேக்குறேன், எந்த இமேஜ் வச்சு அதை செக் பண்ணீங்கன்னு கேக்குறேன். அதான் ப்ரோ யூசர் அப்லோட் ப்ரோ, என்னோட ப்ரொஃபைல் அப்லோட் பண்றக்கூடிய இடத்துல ப்ரோ. உங்களோட இதுதான் செக் பண்ணீங்களா? ஆமா ஆமா ப்ரோ. இப்போ நீங்க அதே மாதிரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது யூசர் பப்ளிக்ல ஏதாவது ஒரு போட்டோ இருந்துச்சுன்னா அதுல அந்த மாதிரி டீடைல்ஸ் காட்டுதா? செக் பண்ணீங்களா அந்த மாதிரி? இல்ல ப்ரோ, அப்படி செக் பண்ணல. மேபி உங்க போன்ல எடுத்ததால மேபி உங்களுக்கு ஆனாலும் அதனால சொல்றேன். சோ வேற ஒரு இமேஜ் எடுத்து செக் பண்ணி பாருங்க, அதே மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகே ப்ரோ. ஏன்னா மேபி நம்ம போன்ல இருந்து இதுவும் வந்தனால ஆயிருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதான் மெட்டா டேட்டா எக்ஸ்ட்ராவே லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால சொல்றேன். ஸோ நீங்க வேற எதனா இமேஜ் வந்து அதே மாதிரி ப்ராசஸ் இதுவாச்சுன்னா அப்போ செக் பண்ணி பாருங்க, அப்போ ரிப்போர்ட் பண்ணலாம் தாராளமா. ஓகே ப்ரோ. இந்த மெட்டா டேட்டால வந்து ஒரு எக்ஸஸ் ட்ரிகர் பண்ண முடியுமா ப்ரோ? பேரோட இன்ஜெக்ட் பண்ணு மெட்டா டேட்டால இருந்து எக்ஸஸ் எக்ஸிட் டேட்டால இன்ஜெக்ட் பண்ணி அதை ட்ரிகர் பண்ணும்போது இதாகும்ன்ற மாதிரி சொன்னாங்க. எக்ஸிட் டூல் வச்சு பண்ணுவாங்களே அதுவா? ஆமா ப்ரோ. எக்ஸிட் டூல் மூலமா ஒரு பேலோட கிரியேட் பண்றது, எக்ஸஸ் பேலோட் கிரியேட் பண்றது, அதுல PHP கோட் இன்ஜெக்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி விட்டு ட்ரிகர் பண்றது. நான் டெஸ்டிங் சைட்ல ஒர்க் பண்ணி பார்த்தேன். டெஸ்டிங் சைட்னா DVW ல டெஸ்ட் பண்ணேன், அது ஒர்க் ஆச்சு. பட் ரியல் சைட்ல அந்த சைட்ல டெஸ்ட் பண்ணா எனக்கு ஒர்க் ஆகல. ஓகே, இது ஆக்சுவலா நாங்களே செக் பண்ணது இல்ல ப்ரோ. இது நான் டெஸ்டிங் எனக்கும் அது கிடைச்சது இல்ல. டெஸ்டிங் அப்ப நான் பண்ணிருக்கேன், அது மாதிரி அது கிடைச்சது இல்ல.
ஓகே ப்ரோ. அத பத்தி எதனா டீடைல்ஸ் தெரிஞ்சா நான் அருண் ப்ரோ கிட்ட சொல்றேன். அதாவது கோபினா உங்க இன்ஸ்டா ஐடியும் அப்படியே போட்டு விடுங்க. இங்க யோகேஷ் இருக்காரு, வேணா கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ப்ரோ. டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ போட்டுட்டேன், உங்க பேரை தேடின கிடைக்கல எனக்கு. நீங்க யூசர் நேம் அனுப்பலையா? நீங்க ஒரு 21 நம்பர்ஸ் மட்டும் கிடைச்சது எனக்கு. ஆமா ஆமா, இப்போ ஜாயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா, இப்போ உங்க டெலிகிராம் ஐடி கூகுள் மீட் கீழே இருந்துச்சு, அதுல ஜாயின் பண்ணிருக்கேன். அதான். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, ப்ராப்ளம் இல்லை. நான் டெலிகிராம் இப்போ அது கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் அப்படியே நேரோ டவுன் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஒன்றுத்தையும் அப்படியே கொஞ்சம் மேக் பண்ணிடலாம் பக்காவா. ஜாயின் பண்ணிட்டேன் ப்ரோ. அருண்குமார் யூடியூப் சேனல் இருக்கு, ஜாயின் பண்ணிட்டேன். அதுதான் ப்ரோ. அருண் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. அதாவது இப்போ இமேஜ் அப்லோட் பண்ற இடத்துல எஸ்பிஜி ஃபைல் அப்லோட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் ஆகணும்னா அது அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல் அப்லோட்னு சொல்லிட்டு டெஸ்டிங்ல கொடுக்கலாமா? இமேஜ் அவங்க என்னென்ன எக்ஸ்டென்ஷன் வச்சிருக்காங்க ஆக்சுவலா தெரியல ப்ரோ. ஆனா இது கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்கிறது ஜேபிஜேவும் பிஎன்ஜி தான். எஸ்பிஜி கொடுக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதை வச்சு என்ன மாதிரி சினாரி எடுத்துகிட்டு போகிறீங்க? எக்ஸிக்யூட் ஆனால் தானே. எக்ஸிக்யூட் ஆனால் தான் மெயினாக அதோட இம்பாக்டே இருக்கும். இல்லை டெஸ்டிங் அப்போ ஒருத்தர் கொடுத்தாரு, நான் இது இஷ்யூ இல்லைன்னு சொன்னேன், அவர் கேட்கல, அதனால தான் கேட்டேன். ஓகே. இல்லை நீங்கள் ஒரு சில பக் பவுண்டரி போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஜி வச்சு எக்ஸசைஸ் எடுப்பாங்க. இல்லை எடுத்துருக்கேன் ப்ரோ, அதை வச்சு நான் எக்ஸசைஸ் எடுத்துருக்கேன் டெஸ்டிங் அப்போவே. பட் அவரு கொடுத்தாரு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல் அப்லோடுன்னு. இது எப்படி வேலிடேஷன் தெரியல, அதான் தான் யார்கிட்டையும் கேட்டேன், சொல்லலை, தெரியலன்னு தான் சொன்னாங்க. ஃபுல் அட்டாக் வெக்டர் தெரிஞ்சால் நம்ம பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. எதை பேஸ் பண்ணி அவங்களோட ஐடியாலஜி எந்த மாதிரி இருக்கோ, நம்ம ஒரு மாதிரி திங்க் பண்ணோம், அவங்க ஒரு மாதிரி திங்க் பண்ணணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அன்ரெஸ்ட்ரிக்ட்னு வச்சுக்கோங்க. அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ஃபைல்ஸும் அலோவ் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதை தவிர்த்து மற்ற ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணோன்னா அது வந்து யூஸ்வலாக வெப்பன் டெஸ்டிங் பண்ணுறப்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் சொன்னது ஃபஸ்ட் சொன்ன மாதிரி பக் பவுண்டரிலாம் இல்லாமல் நீங்கள் நார்மலாக ஒரு கம்பெனிக்கு அசஸ்மெண்ட் பண்ணி தரீங்கன்னா அந்த டைமில் வந்து அது வந்து நீங்கள் வளர்ந்து கொடுக்கலாம். ஏன்னா அப்போ யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க பெருசாக. ஆனால் நீங்கள் பக் பவுண்டரி மாதிரி செக்ஷன் போனீங்கன்னா அது கேட்பாங்க. ஏன்னா எல்லாருமே இம்பாக்ட் பேஸ் பண்ணி தான். அப்புறம் நீங்கள் இம்பாக்ட் வச்சு சிவியாரிட்டி போவாங்க. ப்ரோ நான் சொல்லலாமா? சொல்லுங்க ப்ரோ. நான் ஒரு சைட் அடல்ட் கண்டென்ட் சைட்டு, அதில் ஒரு யூசர் இமேஜ் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு 2 வீக்ஸாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இமேஜ் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து ஒரு பிஎஸ்பி கூட அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க தெரியல. அப்போ வந்து இந்த கனெக்ஷன் பிகினர் அப்போ அப்படின்றனால ஒரு 2 வீக்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். பைபாஸ் கிராக் பண்ணி இது பண்ணிட்டேன் ப்ரோ. ஒரு சில இதெல்லாம் பார்த்து ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்க தெரியாம 2 வீக்ஸை விட்டுட்டேன், சரி பண்ண முடியாதுன்னு. பட் அதே பக்க ஒரு வாரம் கழிச்சு இன்னொருத்தர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான், $10,000 வாங்கியிருக்கான் ப்ரோ. $10,000 நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நமக்கு தெரியாம போச்சு, அந்த டைம் லேண்ட் பண்ணிருக்கலாமேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ப்ரோ. 2 வீக்ஸா ட்ரை பண்ணி தெரியல ரிவர்ஸ் கனெக்ஷன் எப்படி எடுக்கிறதுனால அவன் இது பண்ணி ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்து ரிப்போர்ட் பண்ணி $10,000 கொடுத்துருக்காங்க ரிவார்டு. ரொம்ப ஃபீல் பண்ணாத, ஐயோ போச்சு 2 வீக்ஸா ஸ்பெண்ட் பண்ணி வேகம் வேஸ்டா போச்சுன்னு. ரிவர்ஸ் கனெக்ஷன் வந்து நீங்கள் உங்கள் ஐபி தான், நீங்கள் ஸ்டாட்டிக் ஐபி வச்சிங்கன்னா ஈஸியாக மாட்டியிருக்கும். ஐ மீன் உங்கள் பப்ளிக் ஐபி மாறிட்டே இருக்கும், அதனால உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது ஐபி. நீங்கள் இன்னொரு ட்ரை பண்ணி வந்திருக்கலாம் ப்ரோ, ட்ரை பண்ணி வந்திருக்கலாம். அது ரொம்ப பிகினர் ப்ரோ. அப்போ ஸ்டார்டிங் அந்த ஃபீல்டுக்குள்ள இப்போ தான் ப்ரோ வரேன் பக் பண்டிக்குள்ள, அதனால ஒன்றும் தெரியல. அதனால அப்படியே விட்டுட்டேன். சரி பக் இது பண்ண முடியல, ரிவர்ஸ் கனெக்ஷன் வரல, நமக்கு இமேஜ் ஓப்பன் பண்ணால் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் பிஹெச்பி கூட அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன். அந்த மாதிரி வரல. ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு தெரியாது. அப்போ அப்படி விட்டுட்டேன். அதே 1 வீக் கழிச்சு இன்னொருத்தர் ரிப்போர்ட் பண்ணி நெட்கேட் மூலம் ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்து இது பண்ணி காட்டிருக்கேன் பிஓசியில். $10,000 ப்ரோ. நீங்கள் போட்ட ஃபைல் எங்கே போய் ஸ்டோர் ஆகுது ஆக்சுவலாக அதை ஆக்சஸ் பண்ண முடியுது அவங்களால? எந்த இடத்துல? அது வந்து வேற ஒரு இதில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. அந்த இமேஜ் நான் அப்லோட் பண்ணது வந்து வேற ஒரு சர்வரில் ஸ்டோர் ஆச்சு, வேற ஒரு யூஆர்எல்ல இருந்து ஓப்பன் ஆச்சு இருந்தது. ஓ ஓகே ஓகே. நீங்க என்ன லிசனர் வந்து பப்ளிக்கா வச்சிருக்க மாட்டீங்க ப்ரோ, அதான் நீங்க மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. லிசனர் வந்து உங்களுடைய மிஷின்ல மட்டும் இருக்கும், அது வந்து பப்ளிக்கா அங்க ஷோ ஆயிருக்காது. நீங்க அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குன்னே தனி சர்வர் கிரியேட் பண்ணி அந்த லிசனிங்ல உங்களோட இது காட்டுற மாதிரி பண்ணாதான் வந்து அது ரிவர்ஸ் கனெக்டே வருமே ஆக்சுவலா. இப்போ நீங்க நெட் கேட் போட்டு அந்த இது பண்ணிப்பீங்க பாரு, அது வந்து உங்களுடைய லோக்கல் மிஷின்ல மட்டும்தான் இருக்கும். அதாவது நீங்க எந்த நெட்வொர்க்ல இருக்கீங்களோ அந்த நெட்வொர்க்குள்ள நீங்க ரிவர்ஸ் கனெக்ட் ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ஆயிருக்கும். பட் இது பப்ளிக்ல இருந்து, அதாவது வேற ஒரு நெட்வொர்க்ல இருந்து உங்க நெட்வொர்க் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுதுன்னா உங்களுடைய பப்ளிக் ஐபில அந்த பர்டிகுலர் போர்ட் ஓப்பனா இருந்தாதான் அது வந்து கனெக்ட் ஆகுமே. அங்கிருந்து உங்க பப்ளிக் ஐபில கனெக்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் உங்க மிஷினுக்கு வந்து அது கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ உங்களுடைய அந்த பப்ளிக் ஐபில ஓப்பன் ஆகிறதுனால அதனால கனெக்ட் எங்க போய் கனெக்ட் பண்றதுன்னு தெரியாம அப்படியே ட்ராப் ஆயிடுது. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. பிகினர்னால தெரியல ப்ரோ. இப்போ கொஞ்சம் நல்ல நாலேஜ் இருக்கு ப்ரோ. ஓரளவுக்கு இப்படி தான் எடுக்கணும் என்னன்னு தெரியும். டெஸ்டிங்லாம் நிறைய பண்ணியிருக்கேன்.
சேர்க்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே. ஆனா கோபி நான் இதுக்கு என்ஜிராக் ட்ரை லிசனருக்கு வந்து என்ன ப்ரோ என்ஜிராக் ட்ரை பண்ணலாம்ல? என்ஜிராக் மாதிரி என்ஜிராக் கூட யூஸ் பண்ணலாம். அதான் அந்த பர்டிகுலர் டைம்ல நீங்க யூஸ் பண்ற டைம்ல எந்த போர்ட்டுக்கு நீங்க உங்களோட இது கொடுக்குறீங்களோ. ஆனா எல்லா டைமும் நம்ம என்ஜிராக் யூஸ் பண்ண முடியாது. அதனால நம்மளே ஒண்ணு இது பண்ணாதான் உண்டு. ஆனா நீங்க அந்த டைம் மட்டும் தான் பண்ண போறீங்கன்னா என்ஜிராக் யூஸ் பண்ணுங்க. ஓகே 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 ப்ரோ. நீங்க எதை கேட்க வந்தீங்களே? இல்ல ப்ரோ, லிசனருக்கு ஏதாவது பெஸ்ட் டூல் கேட்டேன். அதான் என்ஜிராக் தான் நானும் யூஸ் பண்றேன். ஓகே ஓகே. அதான் ப்ரோ ஐபி டெர்மினல் பேஸ்ட் சொன்ன மாதிரி ஐபி வந்து உங்களுக்கு பப்ளிக் ஐபி, அது அந்த இஷ்யூ இருக்கிற பப்ளிக் ஐபி பிரைவேட் அந்த இஷ்யூக்குனால தான் உங்களுக்கு இஷ்யூ ஆகும். மற்ற எது ப்ரோ பெஸ்ட், பப்ளிக்கா இல்ல ஸ்டாட்டிக் ஐபியா? இப்போ ஸ்டாட்டிக் ஐபி பப்ளிக் ஐபி தான் ப்ரோ. பப்ளிக் ஐபி உங்களுக்கு வந்து எப்பவுமே நீங்க ஸ்டாட்டிக்னு கனெக்ஷன் கேட்டு வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க எப்போ ஒரு டைம் ரவுட்டர் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுடைய பப்ளிக் ஐபி சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இஷ்யூவா இருக்கும். அந்த டைம்ல நீங்க அதான் என்ஜிராக் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா அதான் மோஸ்டா யூஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா என்ஜிராக் வந்து யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது தேர்ட் பார்ட்டின்றதுனால அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. இல்ல அவங்கள டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அவங்க மேபி அந்த பக்க ரிப்போர்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் ஒரு சிலவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய கனெக்ஷன் ஸ்டாட்டிக்கா வாங்கிட்டு அங்கிருந்து போர்ட் ஓபன் பண்ணி அங்க அப்படி ரிசீவ் ஆகிற மாதிரி செக் பண்ணுவோம். இப்படிதான் பண்ணுவோம். நீங்க வேணா உங்களுடைய ரவுட்டர் வந்து ஸ்டாட்டிக்கா ஐபி ப்ரொவைட் பண்ணுதா அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு வாட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டைம் டியூரேஷன் வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு இவ்வளவு நாள் வரைக்கும் ஒரு ஐபி ப்ரொவைட் பண்ற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சர்டைன் நீங்க வந்து ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. சேம் ஐபியை தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்கன்னா உங்களுடைய ஐபி சேஞ்ச் ஆகும். பப்ளிக் ஐபி ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் இருக்கு, ஸ்டாட்டிக் ஐபி இந்த ஐபின்னு ஆப்ஷன் இருக்கு. ஆமா ப்ரோ, அதுக்கு வந்து தனியா சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஸ்டாட்டிக் ஐபி ப்ரொவைட் பண்ணணுமா? ஆமா ஆமா. சரி ஓகே. ப்ரோ ஹேக்கிங் சம்பந்தமா டவுட் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்மள ஒரு அட்டாக்கர் வந்து ஒரு பேலோட், மலிஷியஸ் பேலோட், அதில் வந்து அவங்களோட ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி நம்ம கொடுத்துட்றாங்க. நம்ம விண்டோஸ் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்றப்ப டேரெக்டாக அவங்க ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்துருவாங்க. இதே நம்ம இந்த டைமில் ஒரு விபிஎன் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா நம்மளோட ஐபி சேஞ்ச் ஆகும். இந்த டைம் வந்து அந்த ஆப்பை கிளிக் பண்ணால் அவங்க ரிவர்ஸ் கனெக்ஷன் எடுத்து நம்ம தான் அக்சஸ் பண்ண முடியுமா, முடியாதா? அதாவது நீங்க அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணப்போ விபிஎன் யூஸ் பண்றீங்க. விபிஎன் யூஸ் பண்ணா ஓகே. அப்படி இருக்கும்போது வந்து ஆகும் ப்ரோ. ஏன்னா அவனோட பாத்தீங்கன்னா அவனுடைய ஐபி தான் போட்டு உங்களுக்கு அந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் பண்றதுக்கு வந்து அவனுடைய ஐபி தான் உள்ள. ஓகேங்களா? இங்க வந்து அந்த பர்டிகுலர் போர்ட்டல் ஓபன் ஆகி அவனுடைய ஐபிக்கு தான் கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணும். நீங்க வந்து யூஸ் பண்ணுவீங்க ஆக்சுவலா விபிஎன் யூஸ் பண்ணும்போது வேற ஒரு ஐபி கனெக்ட் பண்ணி ஆகும்போது, ஸோ இங்கேயும் எப்படியா இருந்தாலும் ஏதோ ஒரு டெஸ்டினேஷனுக்கு அது கனெக்ட் பண்றதுக்கு தானே ஆக்சுவலா நீங்க யூஸ் பண்றீங்க. ஆமா. ஆனா அந்த அப்ளிகேஷன் உள்ள இன்ஸ்டால் ஆகி ரன் ஆகி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய டார்கெட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த போர்ட்ல வந்து அதாவது இங்க வந்து எனக்கு ரிவர்ஸ் கனெக்ட் ஆகணும் அப்படின்னு அவனுடைய ஐபி தான் அதுல எம்போர்ட் பண்ணி உங்களுக்கு பேலோட கொடுக்குறோம். ஓகேங்களா? பண்றதுக்கு லேட் ஆகும், இல்ல ஒரு சில டைம்ல டிஸ்கனெக்ட் ஆனாலும் ஆகும். ஆனா கனெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே ப்ரோ. ஒரு டவுட் கேட்கலாங்களா? ஹலோ. கேளுங்க ப்ரோ. ஆக்சுவலி என்ன அப்படின்னா நான் இப்போ தான் சைபர் செக்யூரிட்டி எம்டெக் சேர்ந்துருக்கேன். இன்ஃபோசிஸில் தான் அவங்களே ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ஒர்க் லைஃப் இருக்கும்? கோகி சார் வந்து இன்ஃபோசிஸில் இருக்கேன்னு சொல்கிறாரு. ஒரு டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கும் இன்ஃபோசிஸில்? அண்டு இப்போது ஃப்ரெஷருங்கிறதுனால என்னென்னலாம் நான் வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டா எனக்கு ஒர்க்கில் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிறது. இப்போ என்ன ப்ரோ பண்ணிருக்கீங்க நீங்க? எம்டெக் இன் சைபர் செக்யூரிட்டி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். இது பண்ணாங்க ஆக்சுவலி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்தாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருந்தேன், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இருந்தேன். சைபர் செக்யூரிட்டிக்கு இப்போ ஸ்விட்ச் ஆயிருக்கேன். இப்போ இன்ஃபோசிஸ்ல இருந்து நீங்க அந்த மாதிரி பண்றீங்களா? உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறாங்க? எவ்ரிதிங் ஸ்பான்சர்ட் பை இன்ஃபோசிஸ். ஓகே ஓகே. நீங்க இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டில வரணும்னு சொல்லிட்டு அதாவது இப்போ பாருங்களா அந்த மாதிரி
இல்ல சாஃப்ட்வேர் டெவலப்பிங்ல போற மாதிரி எந்த மாதிரி? சைபர் செக்யூரிட்டிக்குள்ள தான் வரணும் ப்ரோ. ஏன்னா நான் இப்போ எம்டெக்கே சைபர் செக்யூரிட்டியில தான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரிலேட்டிவ்லி ஃப்ரெஷ். நான் இப்போ சைபர் செக்யூரிட்டி பத்தி எதுவுமே ஃபுல்லாலாம் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னென்னலாம் படிச்சா நம்மளுக்கு வந்து ஒர்க்குக்கு வரும்போது ஒர்க்கு ஸ்மூத்தா இருக்குங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஓஎஸ் வெப்சைட் இருக்குல்ல, தெரியும்ல உங்களுக்கு? எஸ் ப்ரோ. ஓஎஸ்ல நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த டாப் 10 இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்கல்ல. ஓகே. 2007 அதை வந்து மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணோம். அது இல்லாம ஓஎஸ் சீட் ஷீட்னு ஒன்று இருக்கு. அதாவது ஃபுல் வெப் அப்ளிகேஷன், ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா அந்த வெப் அப்ளிகேஷனை செக்யூரா பண்றதுக்கு என்னென்னலாம் கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணலாம், அதை வந்து எந்த மாதிரிலாம் நம்ம டெஸ்டிங் பண்ணி ஒரு டெவலப்பர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை பேட்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீட் ஷீட் இருக்கு. நீங்க அருண் அவருடைய சேனல் பாத்தீங்கன்னா அவரே போட்டிருப்பாரு. ஆனா சீட் ஷீட் பத்தி பேசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நானு. அது இன்னும் பண்ணல. நான் அது ஆக்சுவலா தனியா தான் பண்ணேன்னா நமக்கு தான் அதுல ஒரு கம்பெனி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா ஒரு வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்கர் வந்து உள்ள வரக்கூடாது அப்படின்றது தான் அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ். அவங்களுடைய வேல்யூபிள் அசெட் வந்து எதுவுமே ஹேக் ஆகக்கூடாது அப்படின்றது தான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அவங்க பார்த்தீங்கன்னா லோல இருந்து ஹை லெவல் பக் வரைக்கும் எதா இருந்தாலும் அவங்க கன்சிடர் பண்ணி அதை பேட்ச் பண்ணுறதுக்கு தான் அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணப்பட்டது தான் அந்த வந்து ஓஎஸ் சீட் ஷீட்ன்றது. ஸோ அதை வந்து சின்ன லெவல், லோ லெவல் இன்ஃபோ அந்த மாதிரில இருந்து அதாவது ஹை லெவல் வரைக்கும் எப்படி வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ல வந்து டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு வந்து பேட்சிங் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். ஆக்சுவலா நீங்க சைபர் செக்யூரிட்டியில வித்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அது தவிர மற்றபடி எக்ஸ்டர்னல் பென் டெஸ்ட்லாம் பண்ண சொல்லுவாங்களா? அதாவது இப்போ முக்காசி வெப் ஆப்பை பென் டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்குமா? அவங்க வந்து இப்போ டெவலப்பிங்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆனீங்க? நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் என்ட்ரு ஆனேன். பட் இப்போ என்னோட ப்ரொஃபைலே சேஞ்ச் ஆக போகுது. ஆக்சுவலி ப்ரொஃபைல் இப்போ உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் அந்த மாதிரி இது பண்றாங்களா இல்ல ஃபுல்லா நெட்வொர்க்கும் பண்ற மாதிரி இருக்குங்களா? எனக்கு ஆக்சுவலி என்ன ப்ரொஃபைல்னு அவங்க இன்னும் சொல்லலை. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் உங்களை வந்து சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலை. ஓகே, உங்களை சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட்னு எடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலையுமே நாலேஜ் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. வெப் அப்ளிகேஷன், நெட்வொர்க், ஒரு சில டைம்ல வந்து மொபைல் கூட வந்து உங்களுக்கு இருக்கணும். அதாவது ஒரு கன்சல்டன்ட்னா ஒரு ஆர்கனைசேஷன் அப்படி எடுத்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை ஒரு ப்ராடக்ட் அதை எடுத்தீங்கன்னா அவங்கள வந்து செக்யூர் பண்றதுக்கு உங்களால என்னென்ன சஜஷன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமோ அதை வந்து கொடுக்கணும்ன்ற எதிர்பார்ப்போம். அது வெப்பா இருந்தாலும் ஓகே, நெட்வொர்க்கா இருந்தாலும் இது மொபைல்லாம் வந்து அவங்க அதாவது ஒரு சில டார்கெட் பண்ணி தான் கொடுப்பாங்க. பட் மெயினா பாத்தீங்கன்னா வெப்லயும் நெட்வொர்க்லயும் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க ஒரு கன்சல்டன்டா. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொரு ஆள் இருக்கார் நம்ம சேம் மீட்டிங்கில். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகுமார்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ரத்னகுமார் வந்து பிஹெச்பி டெவலப்பர். பிஹெச்பி இப்போ எல்லாத்தையும் டெவலப் பண்ணிகிட்ருக்கான் தலைவன். ஸோ வந்து அவர் வந்து போய் டெவலப்பர் வரத்துக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி கற்றுட்டு இருந்தார். ஓகேங்களா, லைக் வந்து வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி தான் வந்து ஒரு மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணிருந்தார். வெப் அப்ளிகேஷனும் அப்புறம் இந்த ட்ரையாக்மி பாக்ஸஸ் வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணிருந்தார். ஓகே, ஸோ இப்போ ஆனால் ஒரு டெவலப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்களா, ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். என்ன மாதிரி அவருக்கு வந்து எப்படி ஒரு சைபர் செக்யூரிட்டி கற்றுட்டு டெவலப்பராக இருக்கப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட், ஐ மீன் எந்த அளவுக்கு ஒரு ஈஸ் ஆஃப் ஒர்க்கிங் இருக்குன்றது கேட்போம். ஓகேங்களா, ரத்னகுமார் அட்மிட் பண்ணுறீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, எப்படி போகுது ஒர்க்கெல்லாம்? ஓகே, சரி. எப்படி சொல்கிற ரத்னகுமார் சைபர் செக்யூரிட்டி வித் டெவலப்பிங்? ஓகே, நான் பேசிக்கானா நான் வந்து வெப் டெவலப்பர். ஓகேங்களா, வெப் டெவலப்பராக இருக்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு 8 months நம்ம ரன் பண்ணிப்போம். ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைம் கொடுத்து படிச்சிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆனால் ப்ரோக்ராமிங் தெரியும் எனக்கு பேசிக்காக. மெக்கானிக்கல் இன்ஜினியர். பட் ஆனால் 3rd yearலேருந்து இந்த காலேஜில் அந்த இன்டர்வியூ பர்பஸ்க்காக அந்த ப்ரோக்ராமிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பேசிக்காக ப்ரோக்ராமிங் தெரியும். அதுக்கப்புறம் சரி, இந்த லாக்டவுன்ல சும்மா இருந்த நேரத்துல சரி வேற எதனா கத்துக்கலாம், வேற ஏதாவது ஸ்விட்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது தான் சைபர் செக்யூரிட்டி ட்ரை பண்ணேன். அது ஒரு 8 months செமையான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. என்ன மாதிரினா, ஃபர்ஸ்ட் அருணனா தான் எனக்கு தெரியும் சைபர் செக்யூரிட்டியில. அவங்கள்ட்ட ஜெனரலா கேட்டது. அதுக்கு முன்னாடி இந்த சும்மா அந்த லிங்க் அனுப்பிச்சு அந்த ஃபிஷிங் அட்டாக் பண்றது, ஃபோன் வச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருப்போம்.
சும்மா விளையாட்டுக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கும்போது சரி கொஞ்சம் இதை பற்றி இன்டெப்த்தான அண்டர்ஸ்டாண்டிங் வேணுங்கிறதுனால நான் கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் பற்றி படிக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்னு எனக்கு படிக்க ஆரம்பித்தோம். ஸோ அதில் மேஜராக செமையாக ஸ்கோப் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ட்ரையாக்மி தான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்குள்ளே வருவீங்கன்னா ட்ரையாக்மியில் இருக்கிற முக்கால்வாசி மிஷின்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிங்கனாலே பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் உங்களுக்கு. அது வந்து ஒரு சைடு இருந்தாலும் நான் அந்த நேரத்தில் கொஞ்சம் பிஹெச்பிலாம் கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ரிவர்ஷல்லாம் எடுக்கிறப்ப அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்து இதெல்லாம் எப்படி பிஹெச்பியில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் பிஹெச்பி நிறைய படித்தோம் அப்ளிகேஷன். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எது டெவலப் பண்ணாலுமே சரி அந்த கான்சிக்வன்சஸை மைண்டில் வச்சு தான் பண்ணுறது. இது இப்படி டெவலப் பண்ணோன்னா எங்கே லூப்ஹோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரலாக டெவலப் பண்ண போகும்போதே நமக்கு தோணிடும். இப்போ நீங்கள் சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு வரீங்கன்னா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் வரணும் எதனால் வருங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பட் ஆனால் இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது சைபர் செக்யூரிட்டியில் ஒரு அட்டாக் எதுவும் கண்டுபிடிக்கிறாங்களோ அதோட ஃபிக்ஸ் ரொம்ப சின்னது, ரொம்ப கம்மியாக, ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸு. பட் ஆனால் அந்த ஃபிக்ஸை வச்சு தான் மொத்த அப்ளிகேஷனுமே டேக் ஓவர் பண்ணுறதாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரீடிங்கே சான்ஸ் இல்லாத மாதிரி தான் டெவலப் பண்ணும்போது எனக்கு தாட்டே போகுது. டெவலப்பிங்க்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி சைபர் செக்யூரிட்டி படிச்சுட்டு வர்றது அட்வைசபிளாக எனக்கு தெரியல. பட் ஆனால் அதை படிச்சுட்டு நீங்கள் வரும்போது ஒரு கரெக்டான ஒரு நல்ல டெவலப்பராக இருப்பீங்க, அது வேணா சொல்லலாம். அதுதான். ஓகே, நன்றிகள் பல. ரைட்டு, ஓகே. வேற ஏதாவது क्वेश्चंस இருக்கா ப்ரோ? இப்போ நீங்க ஆல்ரெடி ஆண்ட்ராய்ட் பக் பவுண்டி சொல்லி கொடுத்துருக்கீங்களா ப்ரோ லாஸ்டா? ஆமா ப்ரோ. அது எப்படி ரிப்போர்ட் பண்றது? எப்படி இப்போ நம்ம வெப் அப்ளிகேஷனை ரிப்போர்ட் பண்றோம், அது எப்படின்னு தெரியும். ஆண்ட்ராய்டுக்கு எப்படி ப்ரோ ரிப்போர்ட் பண்றது, பக் மென்ஷன் பண்றது, எப்படி ரிப்போர்ட் பண்றதுன்னு அடுத்த வீடியோல கொஞ்சம் டெமோ காட்டினீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. ஓகே, அது ஆண்ட்ராய்ட் ப்ரோ எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுற ஃபார்மாலிட்டி இது எல்லாமே ஒரே மாதிரி தான் ப்ரோ. நீங்கள் வந்து அதில் டிஃப்ரெண்ட்லாம் ஆகாது. எப்படி சொல்கிறது, வெப்புக்கு ஒரு டைப், ஆண்ட்ராய்டுக்கு ஒரு டைப்லாம் இருக்காது. நான் ஒன்று ரிப்போர்ட் பண்ண செஷன் பேஸ்டு அந்த வீடியோ இருக்கான்னு தேடி பார்க்குறேன். ஓகே ப்ரோ. ஆனால் மொக்கையாக தான் இருக்கும். லைக் செஷன் ஹேண்டில் தான், அதுக்கும் ஹால் ஆஃப் ஃபேம் தான் வாங்கினேன். அது ஒன்று தான் கடைசியாக பண்ணது மொதல் பண்ணது அது ஒன்று தான். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை எதுவுமே. இருங்க, அது இருந்து தான் ப்ளே பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டெலகிராமில் போட்டு விடுங்க ப்ரோ. டெலகிராம்லையா? அப்படி போட்டால் டிஸ்க்ளோஸ் ஆயிருமே. சரி ப்ரோ, சரி ப்ரோ. இதில் இருந்துச்சுன்னா சரினா எடுத்து நான் போடுறேன். அப்போ அது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எடுத்து போடுறேன். எங்கே இருக்குன்னு தெரியல, தேடணும். அது பெருசாக ஒன்றும் இல்லை ப்ரோ. உங்களால் பெருசாக சொல்கிறது ஒரு குட் ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கன்வே ஆகணும் ப்ரோ. அதில் ஜென்ரலான என்ன சொல்கிறது, இந்த பக்குன்னு ஈஸியாக கன்வே ஆகணும். வித் ஸ்டெப்ஸ் டு ரிப்ரொடியூஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். இதனால் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இம்பேக்ட் இன்னும் கிளியராக இருக்கும். ஓகேங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இம்பேக்ட்டுக்காகவே வந்து என்ன பண்ணுவாங்க, மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்து லிங்க் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட் எப்படி கொடுத்துருக்காங்க, அதனால் நான் இது கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் பண்ணுவாங்க. ஸோ இருக்குது பக் பவுண்டி ரைட்டப்புக்கு வந்து ஒரு ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். நான் வேணால் ஃப்ரீக்வெண்ட்டாக பக் பவுண்டி பண்ணுறாங்கல்ல, அவங்கள வந்து யாரையாவது இன்வைட் பண்ணி நான் அப்படி ஒரு செஷன் பிளான் பண்ணுறேன். ஏன்னா நானும் பெருசாக அந்தளவுக்குலாம் பக் பவுண்டியில் நான் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்ருக்க பர்சன்ஸ் இருப்பாங்க. நான் அவங்கள வேணால் இன்வைட் பண்ணி நம்ம ஒரு செஷனாக பண்ணலாம். இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் பென் டெஸ்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒன்று டீப் லிங்க் பற்றி. அதே மாதிரி வந்து நம்ம வந்து இன்னொரு கெஸ்ட் யாராவது இன்வைட் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த மாதிரி செஷன்ஸ் இனிமேல் நம்ம மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக பிளான் பண்ணலாம் சேனலில். ஸோ இன்னும் எல்லாருக்குமே எக்ஸ்போஷர் கிடைக்கும். ப்ரோ என் லேப்டாப் வந்து வெறும் 4GB RAM தான் ப்ரோ. அது எப்படி கனெக்ட் பண்ணுறது? வயர்டு கனெக்ட் பண்ணி எப்படி ப்ரோ கனெக்ட் பண்ணுறது ஆண்ட்ராய்டு பென் டெஸ்டிங்க்கு? இப்போ 4GBனா உங்களுக்கு டிவைஸ் இருக்கா? ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்கா உங்கள்கிட்ட எக்ஸ்டர்னலாக? ஆண்ட்ராய்டு ஒன்று இருக்குது ப்ரோ. ஓகே, இப்போ அதான் ரூட்லாம் இப்போ பண்ண வேணாம் ப்ரோ. எப்போ தான் ரூட் பண்ணுறது ஒரு ஆப்ஷன் இருக்குது தான். ஆனால் அந்த நீட் இருக்கும்ல, ரூட் வந்து என்ன எப்படி சொல்லலாம்னா, இப்போ நான் டெஸ்ட் பண்ணுற சின்ன சொல்கிறேன், அதை வச்சு உங்களால் எடுத்துக்க முடியுதான்னு பாருங்கள். அது எது நான் இப்போ வந்து மோஸ்ட்டாக டெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அந்த ஆப்போட ஒர்க் ஃப்ளோ எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேங்களா? சிலது வந்து ஒரு ரீசெண்டாக ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணேன், அது செம்மையாக இருந்துச்சு.
நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அப்ளிகேஷனில், அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி லாகின் பண்ண தேவையில்ல அந்த அப்ளிகேஷனில். அதாவது ஒரு தடவை லாகின் பண்ணிட்டீங்க, நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சுவிட்ச் ஆன் பண்ணாலுமே நீங்கள் திருப்பி லாகின்லாம் பண்ணவே தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்கள் செஷனில் தான் இருக்கும். எப்படின்னு பார்த்தா எக்ஸ்பைரிலாம் ஆகிடும் ப்ரோ. எக்ஸ்பைரிலாம் கரெக்டாக ஆகும், எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட லாகின் ப்ராசஸ் கேட்காது. நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டால் கூட இல்லை, லாகின் பண்ணணும் அப்படின்னு கேட்காது. அது பாட்டு உள்ளே போயிடும். என்னென்னு பார்க்குறப்போ இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸ் நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துப்போம் நினைக்கிறேன், டிவைஸ் லெவல் செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு இந்த டேட்டான்றதுக்குள்ள வந்து பேக்கேஜ் நேம் போட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். அந்த ஃபோல்டரில் வந்து ஒரு XML ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, ஃப்ளட்டர் பேஸ்ட் அப்ளிகேஷனில் XML ஃபைல் இருக்கும். அந்த XML ஃபைலில் வந்து இந்த லாகின் கிரெடென்ஷியல்லாம் உள்ளதாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ யூசர் நேமு, பாஸ்வேர்ட்லாம் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஒரு தடவை அப்ளிகேஷன் இனிஷியேட் பண்ணுறப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபஸ்ட் இனிஷியேட் ஒரு ரெக்வஸ்ட் இனிஷியேட் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா, உள்ளே வந்து இந்த ஃபைலில் வந்து எடுத்துகிட்டு திருப்பியும் அதை போய் சர்வர்கிட்ட கொடுத்து அதுவே லாகின் ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக பண்ணிவிட்டு நமக்கு வேலிட் செஷன் டோக்கன் வந்து பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ஃபைலில் அப்பன் பண்ணி நியூ ஃபைலை க்ரியேட் பண்ணிக்குது. ஒரு தடவை இப்படி தான் நடக்குது. ஸோ இப்போ நான் இப்போ இந்த சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆப் பேக்கேஜ் நேம்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து பார்க்கணுன்னா உங்களுக்கு ரூட் ஆக்சஸ் தேவை. இப்போ அந்த ஸ்டோரேஜ் லெவலில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ரூட் ஆக்சஸ் தேவை, இல்லை மெமரி டம்ப் பண்ணுறீங்கன்னா ரூட் ஆக்சஸ் தேவைப்படும். ஆர்எல்ஸ் வந்து இப்போ SSL இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணியிருப்பாங்க, அப்போ நீங்கள் ஃப்ரிடாக ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரூட் ஆக்சஸ் தேவைப்படும். லைக் வந்து ஃப்ரிடாக ரன் பண்ணனாலே எஸ்சி பைனரி தேவைன்ற மாதிரி தான் நீட் இருக்குது. ஸோ அப்படி பண்ணுறப்போ ரூட் ஆக்சஸ் தேவைப்படும். அந்த மாதிரி தான் ரூட் ஆக்சஸ் தேவைப்படும். இல்லை நான் லேர்ன் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா ரூட் ஆக்சஸ் நீட் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம்னா ADB வச்சு ஜஸ்ட்டு டிவைஸ் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த டைனமிக் டெஸ்டிங் வந்து ப்ராப்பராக பண்ணலாம், இன்டர்செப்ட் பண்ணுறது அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணலாம். ஆனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணணும்னா ரூட் பண்ணியிருந்தால் பெட்ரு. நான் எனக்கு ரூட் பண்ணலான்றது வராது ப்ரோ. ஆக்சுவலாக வந்து MI ஃபோன் வச்சுருக்கேன், செகண்ட் டிவைஸ் ஆண்ட்ராய்டு ஒன்று. ஸோ நான் ரூட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக போச்சு எனக்கு. அப்புறம் தூக்கி போட்டு ஜஸ்ட் எமுலேட்டர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இது எனக்கு ஈஸியாக இருக்குது எமுலேட்டரில் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் சொல்லுங்கள் ரூட் பண்ணும்போது ப்ராசஸ் தப்பா இருக்கிற ஃபோன் போயிட்டு அது பிரச்சனை ஆகுமா? ஆகும் ப்ரோ. அதனால தான் அதை கை வைக்காமல் இருக்கேன். நானும் கை வைக்காமல் இருக்கேன். எனக்கு அது ப்ராப்பராக தெரியாது ரூட் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. எங்கள் விவேகானந்த் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், அவர் தான் ஒரு சொன்னார், இந்த வந்து பூட்லோட அங்கே அன்லாக் பண்ணால் ஷோமியோட இது ஒன்று அவங்க ஒரு கீ தருவாங்க, அதை போட்டு அன்லாக் பண்ண ப்ராப்ளம் இல்லை அப்படிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் நான் ட்ரையே பண்ணாது. ஏன்னா அது கீ வரத்துக்கே வந்து 7 days என்னமோ ஆகும். ஒரு மேனுஃபேக்சரிங் பொறுத்து வந்து ஒவ்வொரு இது மாறும்னு சொன்னார். இப்போ லெனோவாலாம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க, இவங்க வந்து ஒரு 7 days டைம் வச்சு கொடுப்பாங்க, சிலது 1 month கொடுப்பாங்க அப்படின்னு. ஆனால் நான் யூடியூப் பார்த்து இதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபோன் ரூட் பண்ணது கிடையாது நான். ஓகே ஓகே. ஏன்னா அது கடுப்பு ப்ரோ அந்த ப்ராசஸ். நீங்கள் ரூட் பண்ணுற ப்ராசஸில் ஒரு டெஸ்டிங்கை முடிச்சலாம் எமுலேட்டர் போட்டு. ஸோ அந்த மாதிரி ஆமாம் ப்ரோ, தப்பா பண்ணிட்டு ஃபோன் பிரிக் ஆயிருன்னு சொல்லுவாங்க. ஆமாம், வேலை செய்யாதுன்னு. ஆமாம், MIயில் வந்து ஆண்ட்ராய்டு ஒன் போட்டு சாஃப்ட்வேர் அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து யூஸ்வலாக நடக்கும் இந்த மாதிரி. இந்த MI A2 MI A1 இதெல்லாம் வந்து ஏதாவது கை வச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரிக் ஆயிரும். அதனால தான் சரி எதுக்கு கை வச்சுன்னு கம்முன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எமுலேட்டர் தான் நான் ஸ்ட்ராங்காக ஒர்க் ஆகிட்டு இருக்கேன். எந்த ப்ராப்ளம் இல்லை எனக்கு. ஏன்னா எல்லாமே இது பண்ண முடியுது எமுலேட்டர்னால. இப்போது ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ எமுலேட்டர் ஏதாவது ஃபால்ட் அடிச்சதுன்னா மெமோ எமுலேட்டர் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது 2 எமுலேட்டருமே எனக்கு என்னோட எல்லா ப்ராசஸுமே இதில் பண்ணி என்ன இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரியான டெஸ்டிங் வந்து பண்ணுறப்போ அது வந்து எனக்கு பண்ண முடியாது. அது ஒன்று தான் எனக்கு அடி வாங்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ. இப்போ எனக்கு வர அப்ளிகேஷன் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வரும், பயோமெட்ரிக்லாம் பைபாஸ் பண்ணுற மாதிரி செக் பண்ணுறதுக்கு. அப்போது ஆனால் பைபாஸ் ஆயிடுச்சு, செக் பண்ண ஃப்ரிடாக யூஸ் பண்ணி பைபாஸ்லாம் பண்ணியாச்சு பயோமெட்ரிக்லாம். ஆனால் இருந்தாலும் இன்னும் அடுத்த லெவல் டெஸ்டிங் கொண்டு போகிற பயோமெட்ரிக்லேயே வந்து எப்படி ப்ரூட் ஃபோர்ஸிங் பண்ணலான்னு ரிசர்ச் பண்ணுறப்போ இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்னை வந்து ரெகக்னைஸ் பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ண முடியல, அந்த மாதிரி இஷ்யூஸ் ட்ரை பண்ண முடியல. பயோமெட்ரிக் ஃபேஸ் ஐடி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ண முடியல. பார்ப்போம், ரூட் பண்ண ட்ரை பண்ணோம். இப்போதைக்கு கரண்ட்டாக iOS தான் வச்சுருக்கேன். இப்போ ஆண்ட்ராய்டு வந்து இப்போ அடுத்த iOS டெஸ்டிங் கற்றுக்கிறதுக்கு இன்னொரு டிவைஸ் வர வாங்கணும். ஸோ அது லேட்டாகவும் பார்க்கணும். அதில் ஜெயில் பிரேக் இன்னும் அது ஒரு இன்னும் அந்த ரூட் எப்படியோ அதேமாதிரி அந்த பக்கம் அவங்க ஒருத்தவங்க ஒரு டைப்பாக தான் இருக்காங்க. அவங்க iOS இது இருக்குல்ல, iOS டெஸ்டிங் பற்றி அந்த ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் மட்டும். ஆமாம் ப்ரோ, ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் பற்றி போடுங்க. ஓகே ப்ரோ. நான் இப்போ ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் போட்டுடலாம் ப்ரோ. என்ன மேட்டர்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு iOS டெவலப்மெண்ட் தெரியாது. எனக்கு ஆண்ட்ராய்டு கூட ஃப்ளட்டர் வச்சு ஓரளவு டெவலப்மெண்ட் தெரியும். இப்போது எப்படி சொல்கிறது, ஒரு பேசிக்கான டெவலப்மெண்ட் தெரியும் ப்ரோ எனக்கு ஆண்ட்ராய்டில். ஆனால் iOS தெரியாது, எனக்கு சுத்தமாகவே தெரியாது. வேணால் ஃப்ளட்டர் வச்சு வேணால் iOS நேட்டிவ் இப்போ என்னன்னா iOS நீங்கள் பண்ணு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட மேக் இருந்துச்சுன்னா வந்து இன்னும் உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் இருக்குது. iOS பண்ணுறப்போ மேக் வாங்கிடுவோம் நம்ம சேனலில் கண்டிப்பாக.
மேக் வச்சு தான் iOS வரும், அது கன்ஃபார்ம். ஆனால் எமுலேட்டர் வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம், விண்டோஸில் அதுக்கு சப்போர்ட் இருக்குது, அது எமுலேட்டர். இல்லைனா நீங்கள் க்ளவுடில் வாங்கணும், க்ளவுடில் ரேட்டு. இப்போ ரீசெண்டாக வந்து அஷூர் க்ளவுடு கற்றுட்டு இருந்தேன் ப்ரோ, ஒரு 1 month பிஃபோர் 30 days கிட்ட ஒரு பேக் வாங்கி அது கற்றுக்கிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஏடி எல்லாமே அது அஷூர் கிட்ட பார்த்துட்டு இருந்தேன். அப்போயே ஷாக்கே ஆகிருச்சு ரேட்டெல்லாம். நல்ல வேலை எனக்கு 30 days ஃப்ரீ ட்ரையல் இருந்ததுனால எவ்வளோ தெரியுமா, அவங்க கொடுத்தது வந்து $200 என்னமோ கொடுத்தாங்க பேக், ஃப்ரீ கிரெடிட் பேக்கு. அதில் கிட்டத்தட்ட ஒரு $120 கிட்ட யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது போயிட்டு நம்ம பாட்டுன்னு மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது பில்லாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த க்ளவுடுனாலே கொஞ்சம் தலைவலி தான் இந்த பேமெண்ட் கிட்டலாம் வரப்போ. ஒரு க்ளவுடு, அதனால தான் நிறைய பேர் கற்றுக்காமலும் இருக்காங்க. திடீர்னு பேமெண்ட்ல டிடெக்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. நம்ம இப்போ ரத்தனகுமார்லாம் ஒரு இது ரத்தனகுமார், நீ என்ன அந்த ஒரு இது சொன்னியடா, அது என்ன $5 per monthன்னு சொன்னி? ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் அவங்க VPS ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஹோஸ்டிங் அந்த மாதிரி தான், பட் ஆனால் அது கொஞ்சம் உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிடெக்ஷனாக இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் இப்போ யூஸ் பண்ண போகிறதா இருந்தால் அதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் இப்படி தான் இருக்கான்னு எனக்கு தெரியல, இதில் இப்படி தான் இருக்குது. எப்படின்னா இப்போ கார்டு கொடுத்தாலுமே சரி, அதில் ஒரு வேலட் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வேலெட்ல ரீசார்ஜ் பண்ணிக்கணும் நம்ம. அவங்க அப்லோட்ஸுங்கிற அதில் ஏதோ ஒரு வேலெட் மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து $10 என்னன்னு கொடுத்துக்கணும். ஸோ அது கொடுத்துட்டிங்கன்னா அது இந்த எவ்வளோ யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நினைக்கிறேன். அதுவுமே இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்து தான். இப்போ 1 hourக்கு $0.04 அந்த மாதிரி தான் எதுவுமே இதாகும். அது இப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் சொல்லியிருக்கீங்களா, அந்த ரிவர்ஸ் கனெக்ஷன் பப்ளிக், அதுக்கெல்லாம் கூட VPS நீங்கள் இந்த மாதிரி அப்லோட்ஸில் வாங்கி பண்ணலாம். அது ஒரு சரியான ஒரு இது. ஆமாம், அதே மாதிரி நீங்கள் பேசிக்காக அது ஒன்றும் இல்லை, ஒரு க்ளவுடில் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி போடுற மாதிரி தான் VPS பேசிக்காக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பண்ணணும், பார்ப்போம். ரத்னகுமார் லேப் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஓகே, அது டாக்கர்ஸ் அதெல்லாம் கொண்டு வரும்போது நல்லா பண்ணலாம். அதெல்லாம் நம்ம செஷன் முடிச்சுட்டு ஒரு டவுட் இருக்குது ஆக்சுவலாக, அது ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ணோம், பார்ப்போம். ஓகே ப்ரோஸ், வேறு இருக்காது எனி கொஷின்ஸ்? 5:15 ஆயிடுச்சு, 5:17 ஆயிடுச்சா? ஓகே கிரேட். ஓகே, வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா? இருங்க, அதுக்கு முன்னாடி யாரோ கமெண்ட் இது மெசேஜில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அது மட்டும். ப்ரோ கௌஷிக்கன், ஓகே, அவர் கிளம்பிட்டாரா, இருக்காரா? இந்த ஃபீல்டில் இன்டர்ன்ஷிப் கொஷின் ஆன்சர் பண்ண கிளம்பிட்டாரோ? இருக்காரு. ஓகே ஓகே ப்ரோ, எந்த ஃபீல்டில் இன்டர்ன்ஷிப் போகிறது யூஸ்ஃபுல்லாக அண்ட் எந்த மாதிரி ஸ்கில் செட் வேணும் ஒரு இன்டர்னாக போகிறதுக்கு? லைக் சர்டிஃபிகேஷன் ப்ரோ, சர்டிஃபிகேஷன் தான் ப்ரோ. கோபியனை சொன்னார்ல, சேம் ப்ராசஸ் தான் ப்ரோ. நீங்கள் இன்டர்னாக போகிறதுக்கு சர்டிஃபிகேட்லாம் தேவைப்படாது. ஆனால் ஒரு சில கம்பெனி அதுக்குமே சர்டிஃபிகேட், இந்த CHன்னு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு கேட்பாங்க, CH முடிச்சிருக்கியான்ட்டு. என்னை பொறுத்தவரை சர்டிஃபிகேஷன் நீட் இல்லை. நீங்கள் உங்கள் ஸ்கில் செட் முன்னாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2-3 Hall of Fame வச்சிட்டிங்கன்னா அதை வச்சுனா நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்களேன். சர்டிஃபிகேஷன்லாம் வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க இன்டர்னுக்கு. ஸோ அதனால் ஸ்கில் செட்டு கோபி என்ன சொன்ன ஃபுல் இது தான். லைக் அவர் என்ன சொன்னால் எல்லா இன்புட்ஸுமே இருந்துச்சுன்னா பெட்ரு. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சர்வைவும் பண்ணிடலாம், ஃபுல்லாக என்ட்ரி ஆகிடலாம். சர்டிஃபிகேஷன் நினைக்கிறேன் ஒரு என்ட்ரி லெவல் ஜாபுக்கு. ஆமாம், அதான் ப்ரோ, கம்பெனி பொறுத்து தான் ப்ரோ. ஏன்னா சில கம்பெனிலாம் வந்து அவன் போடுறப்ப CHன்னு போட்டு தான் வைக்கிறான். சில பேர்லாம் OICPயே வந்து அசால்ட்டாக கேட்குறானுங்க. ஒரு ஃப்ரெஷர்ட்ட எதிர்பார்க்கறது அது நியாயமாக தெரியாது. நியாயமான கேள்வி கிடையாது, நியாயமான ஒரு இது கிடையாது தான் அது. இருந்தாலும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டை பற்றி ஃபுல்லாக படிச்சுட்டு வரவன் வந்து அதை பண்ணானா ஒர்க் அவுட் ஆகும். இப்போ வந்து BSc சைபர் ஃபாரன்சிக்ஸ் படிச்சிருக்கேன், அதிலே வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன ஃபஸ்ட் இயர் நான் CH முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்டாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து OICP முடிச்சிடலாம் அசால்ட்டாக 3-4 வருஷத்தில். என்ட்ரி லெவலுக்கு வந்தோடனே OICPலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், வந்த வேலையிலே ஓடுவானுங்க ரிட்டன் அப்படியே. ஸோ என்ட்ரி லெவலில் EJPT பண்ணலாம் பெஸ்ட்டு. அதாவது நாங்களும் இப்போ பண்ணலான்னு பிளானில் இருக்கோம், சும்மா ஒரு ரிகர்சல் மாதிரி அதை பண்ணி விடலாம் அப்படின்ட்டு. EJPT பற்றி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அது ஃப்ரீ அட்டெம்ப்ட் அதுக்கு இருக்கா? ஃப்ரீ அட்டெம்ப்ட் 1 இருக்குன்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா அதுக்கு. ஆனால் ஈஸி ப்ரோ, நீங்கள் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியர் பண்ணிடலாம் ப்ரோ. நான் பேசின வரைக்கும் அதிக பேர் ப்ரோ EJPT பற்றி எக்கச்சக்க பேர் விசாரிச்சிருக்கேன். எல்லாருமே தான் சொல்கிறாங்க 3 hours போதும், 4 hours ஒரே ஒருத்தர் தான் EJPT பண்ணியிருக்காரு. யார்? ஓகே
ஒருத்தர் தான் இஜேபிடி பண்ணியிருக்காரு. அதுவும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்களாம். இஜேபிடி என்னன்னு கேட்குறாங்களா ப்ரோ? அதான் ப்ரோ, அதான் சொல்கிறேன்ல, ஸ்கில் செட்டு, அதாவது உங்கள் ஸ்கில் செட்டுக்கு ஏற்ற சர்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது, இண்டஸ்ட்ரி வந்து கேட்குற சர்டிஃபிகேஷன்ஸ் ஒன்று இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் ஸ்கில் செட்டு தான் எனக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் இஜேபிடி, இடபிள்யூபிடி எக்ஸு இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஸ்கில் செட் லெவலில் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் தெரிய ஆரம்பிச்சிடும் எல்லாருக்கும். இது இப்போ இனிஷியல் ஸ்டேஜ். நல்ல சர்டிஃபிகேட். ஆமாம், சிஆர்டிபே வந்து இப்போ அதிக பேர் தெரியாது, தெரியுமா? தெரியும் ப்ரோ. இவங்க நான் சிஆர்டி வச்சுருன்னு சொன்னு வச்சுக்கோங்களேன், சரி சிஆர்டி இப்போ சிஹெச் வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ரொம்ப கடுப்பாக இருக்கும் அந்த மாதிரி டைம்லாம். ஸோ அதான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் இண்டஸ்ட்ரியும் வந்து என்ன சிஆர்டிபி பண்ணலாமா சிஹெச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு தயவு செஞ்சு சிஹெச் மட்டும் பண்ணாதீங்க. அதனால சிஆர்டிபே பண்ணிடலாம் முடிவு. ஆமாம், அதோட சிஹெச்சோட காஸ்ட் கம்மியாக இருக்குது. காஸ்ட் கம்மி, எக்ஸ்போஷர் அதிகம். உங்களுக்கு வந்து நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வேலைக்கு போகலாம் ப்ரோ, உண்மையை சொல்ல போனால். கரெக்டு.